அத்தியாயம் 6. அலுவலக வேலை முடிந்து வேகமாக காரை ஓட்டி வந்தான் மாறன். எவ்வளோ தைரியம் அவளுக்கு என பொறுமை கொண்டே வந்தான். அவளை இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்று அவன் கோபத்தின் மறு உச்சிக்கு சென்று விட்டிருந்தான். அதை அந்த காரிடம் காட்டினான். வேகமாக அந்த கார் வீட்டை அடைந்ததும் கனிகாவையே தேடியது அவன் மனது. காலையில் பார்த்த சேலையில் இல்லாமல் இப்போது வேறொரு சேலை உடுத்தி இடைவரை இருக்கும் அவளது அடர்ந்த கூந்தலை காதின் இடுக்கில் இருந்து 2 கற்றை முடிகளை எடுத்து பின்னி போட்டிருந்தாள். நெற்றியில் அதே கருநிற சிறிய பொட்டு, அதற்கு மேல் சந்தனக்கீற்று. முகம் நேற்றுக்கு பார்த்ததை விட பொலிவாக இருந்தது. என்னடா கண்ணா, அம்மா கிட்ட இருக்கிறதே 3 புடவைதான். நீ இப்படி அம்மா மேல உச்சா போனா அப்படி சும்மா சும்மா சேலை மாற்ற முடியாதுரி மயிலு என்று சின்ன குழந்தை போல சொல்ல, மா அர்ஜென்ட்டா வந்துச்சும்மா என்று அவனும் சொல்லி சிரிக்க, ஏன் அழகு கட்டி என்று கண்ணை பிடித்து கொஞ்சினாள். அவளையே பார்த்திருந்தவன் வேகமாக வந்த நடையோ துவண்டு போனது அவளது அழகில். கோபமாக பேச துடித்த இதழ்கள் அவளது இதழை பார்த்ததும் முற்றுகையிட எத்தனித்தது. அடக்கிக் கொண்டான். எண்ணங்களை கட்டுப்படுத்தினான். முடியவில்லை. வேண்டாம் என மனது சொன்னாலும் முன்பை போலவே தோற்று போனான். விதுரனை பார்த்தான். அவனை கையில் எடுத்துக்கொண்டான். அப்பா என்று அவனை கட்டி கொண்டது. அவனுக்கு அப்போதுதான் திடீர் சந்தேகம். அவனை முதலாய் பார்த்தபோது, அவனை அப்பா என்று அழைக்கும் போது அவனுடைய மொத்த ஆணவமும் பிள்ளையின் முகம் பார்த்து மறைந்து போனது. அதே இன்றும் அவனுக்கு நிகழ, நம் அண்ணனை போல நாம் இருப்பதால் குழந்தை நம்மை அப்பா என்று நினைத்து பார்க்கிறது போலும். ஆம், விஜயமாறனுக்கும் நெடுமாறனுக்கும் அப்படி ஒன்றும் ஜாடையில் பெரிய வித்தியாசம் இருக்காது. இருவரும் ஒரே மாதிரியான தோற்றமுடையவர்களாக இருப்பர். என்ன, மூத்தவர் கொஞ்சம் வயதின் காரணமாக முதிர்ச்சி தோற்றத்துடன் இருப்பார், அவ்வளவே. விதுரன், சாப்பிட்டியா என்றான். அவனும் கனிமா எனக்கு ஊட்டி விட்டாங்களே என்றது. ஓகே, குட், புண்ணியமா என குரல் கொடுத்தான். அவளும் வர, இந்தாங்க பையனை தூங்க வைங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அவளை பார்க்க, அவளோ அந்த இடத்தில் இல்லை. விதுரனிடம் அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் சென்று விட்டாள். எங்கே போனாள் என அவன் தேடி போக, அவள் தோட்டத்தில் உள்ள மலர்களை பார்த்து கொண்டிருந்தாள். இங்க என்ன பண்ற? கணீர் என்று ஒரு குரல். மாறன் தான் என அவளுக்கு தெரிந்து போனது. ஆனால் அவளின் பதிலும் பூக்களை பார்த்து கொண்டே, ஒன்னுல்ல சார் என்று கையில் ஒரு மலரை பறிக்க, பறித்தவளின் கையை பின்னிருந்து இழுத்து பிடித்தான். சார், என்ன இது? விடுங்க, நான் இனிமே உங்க தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்க மாட்டேன், விடுங்க என்ன என்றாள். என சிரித்தவன், உள்ளவா, கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட என்றான். என்ன பேசணும் சார்? எதா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க, நான் உங்கள் ரூமுக்கெல்லாம் வரல என்றாள். நான் உன் முதலாளி, நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும் என்று அவளை இழுத்து கொண்டு அவனது அறைக்கு போனான். அவளோ, சார் சார் விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றல்ல என்றாள். வாடி என்று அவளை மேலும் பிடித்த கையை இறுக்கமாக பிடித்து இழுத்து போனான். அறையின் உள்ளே வந்ததும் கதவை இழுத்து தாழ் போட்டவன் அவளை ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். அவளுக்கோ எதுக்காக இப்படி நம்மை வலுக்கட்டாயமாக அறைக்கு அழைத்து வந்தான்? எதுக்கு அடித்தான்? நாம் என்ன தவறு செய்தோம்? நாம ஒன்றும் பண்ணலையே என்று அவளை விழிப்பிதுங்கி அடித்த இடத்தின் வலி தாங்க முடியாமல் நிலத்தில் விழுந்தாள். அவளின் யோசனைக்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் அவளை மீண்டும் அறைந்தான். எவ்வளோ திமிர் இருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போறவளை அசிங்கமா பேசியிருப்ப, அவளை அடிக்க கை ஓங்கியிருப்ப. யூ இடியட், அவ எனக்கு மனைவியா வரப்போறவ, அவளை இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா என்று கீழே விருந்த அவளது முழங்கையை கொண்டு தூக்கியவன் விலகி போன அவளின் சேலையில் தெரிந்த மாதுளைகளை கண் அகலாது பார்த்தான். அதை ஒரே பிடியாக பிடித்து அழுத்தினான். அவளோ அவனின் புரியாத பேச்சில் அடியில் குழம்பி தவித்து போனவள் முரட்டுத்தனமாக அவன் தன் அந்தரங்க பகுதியை தொட்டதும் அவளுக்கு விங் வின் என்று வழி எடுக்க, அம்மா என்று அலறியே போனாள். அவனுக்கு காமத்தின் உச்சமடைய வேண்டும், இப்போதே நீ வேண்டுமடி எனக்கு என்னும் விதமாக அவளின் ஜாக்கெட்டின் உள்ளே கையை விட்டான். சார், என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்க, பொறுக்கி விடுடா என்று ஆத்திரத்தில் அவள் கத்திவிட, அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கொதித்து போனான். பொறுக்கியடி நானு? ஆமாடி, உன்னை பார்க்காத வரைக்கும் பொறுக்கியாவே நான் இல்லை. உன்னை என்னைக்கு பார்த்தேனோ உன்னைக்கே பொறுக்கி ஆகிட்ட. இதோ இந்த 2 கண்ணு, இது எத்தனை கதை பேசுது தெரியுமா? என்னை இழுக்கிறடி. நீ எனக்கு முழுசா வேணும் கடிகா, நீ எனக்கு இப்போ வேணும் என்று அவளது சீலையை உருவினான். அவளோ அவனை தள்ளிவிட்டு ஓட பார்க்க அவளை பிடித்து இழுத்தான். இங்கே பாரு, ஒன்றும் கெட்டு போகல, உன்னை நான் நல்லா வச்சுக்கிறேன், உன்னை ராணியாட்ட பார்த்துக்கிறேன், என்ன சொல்கிற? பதில் சொல்லுடி என்றான். சி
என்று அவள் அருவருக்கத்தக்க முகத்தை திருப்ப, அட என்னடி முகத்தை திருப்பிக்கிற? என் அண்ணனுக்கு முந்தி விரிச்சவ எனக்கு கொஞ்சம் விரிய என்ன இப்போ என அவளை அவதூறாக பேசியவன் அவளின் இதழில் அவனது இதழ் பதித்தான். மென்மையான இதழில் வன்மையை கையாண்டான். அவள் தடுக்க தடுக்க அவனோ அவளை விடுவதாக இல்லை. அவள் கண்ணில் கண்ணீர் வர அவளின் விசும்பல் சத்தம் கேட்டு அவளை விளக்கினான். அவளையே ஒரு நிமிஷம் ஆழ்ந்து பார்த்தவன், இங்க பாரு கனி, நான் ஒன்றும் தப்பா கேட்கல. உன்னைய பார்த்தா என்னால் என்னையவே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றான். அவளோ வெறித்த பார்வை பார்த்துவிட்டு அவனை கட்டி அணைத்தாள். அவனுக்கு சுளிர் என்று கோபம் பொத்து கொண்டு வர அவன் மண்டையில் ஆணி குத்தியதை போல இருக்க அவளை பிடித்து கீழே தள்ளினான். என்ன பொண்ணு நீ? என் அண்ணனை காதலிச்ச, அவனுக்கு ஒரு பிள்ளையும் பெத்துட்டு ஏன் கூட சை என்றான். அவனின் மீது பார்வையை செலுத்தியவள் அவனை ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டு கீழே இருந்த சீலையை எடுத்துக்கொண்டு அவள் பாட்டுக்கு கட்டி கொண்டிருக்க மாறனுக்கோ என்ன பொண்ணு இவ என்றானது. உன்னை வப்பாட்டிய வச்சுக்கிறேன்னு சொல்ற, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்னை கட்டி பிடிக்கிற, திடீர்னு எதிர்ப்பு காமிக்கிற, திடீர்னு என்னை கட்டி பிடிக்கிற, எல்லாத்துக்கும் நான் ரெடி வா அப்படின்னு கண்ணாலே அழைக்கிற. என்னதான் இவன் மனசுல ஓடுது? சீலையை கட்டி முடித்தவள் வெளியேற போக, ஏய் நெல்லடி, எங்க போற? ஒரு பதில சொல்லிட்டு போ. என்ன பதில் சொல்லணும்? எந்தவித அசம்பாவிதம் நடந்த மாதிரி இல்லாமல் பேசினாள். அவளின் நடவடிக்கை அவனுக்கு வியப்பு அளிக்காமல் இல்லை. என்மேல் மையல் கொண்டு எத்தனையோ பெண்கள் என்னை நெருங்கி வந்தனர். ஆனால் அவர்களை எல்லாம் நான் என் கண் பார்வையாலை விலக்கி வைத்துள்ளேன். ஆனால் இவள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என மனம் குழம்பி போனான். என்னன்னு தெரியாத மாதிரி நடிக்காத. நான் என்ன கேட்டேன் உனக்கு தெரியும் தானே? தெரியும். இனிய நீங்க உங்க வப்பாட்டியை வச்சுக்க சொல்றீங்க அப்படி தானே? அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். இங்க பாருங்க சார், எனக்கு என் மகன் எங்க இருக்கிறானோ அங்கதான் நானும் இருப்பேன். என்னைய முழுசா எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. என் மேல ஒரு மிருகம் மோதிட்டு போன மாதிரி நினைச்சுக்கிறேன். என் மகனுக்காக கேவலம் இந்த உடம்பு விற்க மாட்டேனா? மண்ணு திங்க போற உடம்பு சரிது. ஆனா என் மனசு ரொம்ப சுத்தமானது, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. அது யாருக்காகவும் யாருக்கும் தெரியாது சார். என் விதலனுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். காலையில் உங்கள் எதிர்கால மனைவி என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் பிறந்தவன் தானா இந்த பையன்னு கேட்டாங்க. என்னைய அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன சொல்லி என்னைய நீங்கள் அடிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. என்னைய வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுக்காக தான் பின்னாடி பிரச்சனை வரும். என் முடிவை நான் சொல்லிட்டேன். இனி நீங்கள் தான் ஒரு முடிவை சொல்லணும். நான் வரேன் என்று சொன்னவள் வெளியேறினாள். அவள் சென்ற பின் அவள் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படி ஒரு நிமிஷத்துல ஏதோ பெரிய ஞானியாட்டம் பேசிட்டு போயிட்டா? உனக்கு என்னடா, என் உடம்பு தானே வேணும், இந்தா வச்சுக்கோ என மிட்டாய் கொடுப்பதை போல சொல்லிவிட்டு போயிட்டா? எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி சம்பந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்றேன்னா ஏன் இப்படி இவளிடம் மட்டும் தடும் மாறி போகிறேன்? என்னவோ போல் சொன்னாலே நான் மிருகமா? மிருகமா? மிருகம் என்னவெல்லாம் பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன் என்ன தனக்குள் உரைத்தவன் உறங்கியும் போனான். அடுத்த நாள் பொழுது அழகாக பிளந்தது. ஆனால் கனிகாவுக்கு மட்டும் மீண்டும் இரவு எப்போது வரும், அடுத்த நாள் பொழுது எப்போது வரும் என எண்ணியபடியே அவள் குளியல் அறைக்குள் போனாள். குளித்துவிட்டு வந்தவள் விதுலனை பார்க்க அவன் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, சரி அவன் தூங்கட்டும் என கிளம்பி வெளியே வந்தாள். அப்போது ஒரு பணியாளர் ஒருத்தி, ஏமா உன்னைய சாரி கூப்பிட்டாரு என்றாள். என்னையவா? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டாரு என்று சொல்லிவிட்டு அவள் போக, அவள் நேற்று பேசியது அவள் நினைவுக்கு வர என்ன ஆகப் போகுதோ என்று யோசித்தபடியே ஒவ்வொரு அடியாக மெல்லமாக வைத்து உள்ளே போனாள். அவன் அப்போதுதான் உடற்பயிற்சி செய்திருப்பான் போல. உடம்பு முழுவதும் வேர்வையால் நனைந்திருக்க அவனை பார்த்தவள் கீழே தலையை தாழ்த்தி கொண்டாள். என்ன அங்கே நின்னுட்ட, உள்ளவா என்றான். அவளும் அவன் முன்னே வர, உன் வயசு என்ன என்றான் திடீர் கேள்வியாக. 24. எனக்கு 31. ஓகே, 8 வருஷம் ஒன்றும் பெருசு இல்லை. எங்கள் அண்ணாவுக்கு நீ 15 வருஷம் சின்னவ, அப்படி தானே என்றான். அவள் எதுவும் பேசாமல் தேவென ஒலிக்க, என்ன புரியலையா? அவள் இல்லை என மறுப்பாக தலையசைக்க, இப்போ புரியும் என்று சொன்னவன் கபோர்டில் இருந்து புது புடவை, நகை, குங்குமம் எடுத்தான். அவள் முன் நீட்டினான். இந்தா என்றான். அவளோ என்ன இது என்பது போல பார்க்க, இந்தா புடி என்றான். அவளும் எடுத்துக்கொண்டாள். இதை கட்டிக்கோ,
சரியா 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உனக்கும் எனக்கும் கல்யாணம். ஈவினிங் ரிசப்ஷன். போய் கிளம்பு போ என அவளை பார்த்து சொன்னான். கல்யாணமா? எதுக்கு கல்யாணம்? என்ன கல்யாணமானு கேட்குற? உன்னையே எனக்கு நீ தரும்போது அதை சும்மா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. என்னோட பொருளாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டியாக நீ மாற வேணாமா? அதான் போ கிளம்பு என்றான். ஆஹா, முடியாது சார். ஏன் என்றான் புருவ முடிச்சுடன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு சார் என்றாள். ஏற்கனவே கல்யாணமா? என் அண்ணனை சொல்கிறா போல என நிமிடத்தில் யோசித்து முடித்தவன், என் அண்ணனை சொல்கிறியா? ஓகே லிசன், அவர் இறந்துட்டார். அவர் உன்னை ஒரு கீப்பாக தான் வச்சுருந்தார். ஐ மீன் செகண்ட் ஒய்ஃபா. பட் நான் உன்னை என்னோட முதல் மனைவியாக ஏற்றுக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ, நான், விதுலன் சந்தோஷமாக இருக்கலாம் என்றான். என்னடா இவன், நேற்று வரை உன்னை நான் வச்சுக்கிறேன், என் ஆசை நாகியா, நீ இரு, அப்படி இப்படின்னு பினாத்தினா இன்னைக்கு என்னவோ இப்படி பேசுறா என்று வியப்பாக இருந்தது அவளுக்கு. என்ன பதிலே காணோம் என்று அவளை நெருங்கி வர அவளோ ஒரு அடி பின்னி போனாள். அவளின் விலகல் அவனுக்கு கோபத்தை கொடுக்க அவளின் கையை பிடித்து இழுத்தான். அவளோ கையை விடுங்க என்று சொல்ல அவனோ, ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா? உன்னை நான் கேவலப்படுத்தலை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐயோ, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், என்னைய விட்டுருங்க, என் உடம்பு தானே வேணும், எடுத்துக்கோங்க என்று அவன் முன் நிராயுதபாணியாக நிற்க முனைந்தாள். அவனோ, ஏய் என்ன பண்ணுற? உன் உடம்பு தான் வேணும்னா என்னைக்கோ உன்னை நான் எடுத்திருப்பேன். ஆனால் எனக்கு உன் மனசும் வேணும். எஸ் எஸ், ஐ எம் லவ் வித் யூ என்று கத்தினான். இதை கேட்டவுடன் வெடித்து அழுதாள். அவளுக்கு கண்களை கட்டி கொண்டு வர, கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க, என் மனசும் உங்களுக்கு வேணும்னா நான் உங்கள் பார்வைப்படுற இடத்துல கூட நான் இருக்க மாட்டேன். என் கணவருக்கு நான் செய்யும் துரோகம் இது என பிதற்றினாள். யாரை சொல்கிற? என் அண்ணனை தானே. அவருக்கு நீ துரோகம் எல்லாம் செய்ய மாட்ட. அவர் கண்டிப்பாக சந்தோஷம்தான் படுவார். சொன்னா கேளுக்கணே, என்னால் நீ எல்லாமே இருக்க முடியாதுடி என்று ஆறடி ஆண்மகன் திமிரின் மறு உருவம் இன்று ஒரு சிறு பெண்ணின் அன்புக்கு ஏங்கி போய் அவளிடம் கை கட்டி நின்றான். இல்லை, ஏன் வசி, ஏன் வசி என அவளது கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து காமித்தாள். போதுமா உங்களுக்கு, போதுமா? இதோ என் வசி கட்டின தாலி, அவர்தான் என் புருஷன். உங்களுக்கு என் மனசு கிடைக்காது, உடம்பு தானே, என் உடம்பு கிடைக்கும், எடுத்துக்கோங்க என்று அவனை நெருங்க அவனோ பித்து பிடித்தவன் போல தாலியையவே வெறித்து பார்த்த விழிகளுடன் பார்த்தான். அத்தியாயம் 7. என்னவோ தெரியவில்லை, அன்று தன் காரின் முன்னே அவள் குழந்தையை வைத்துக்கொண்டு அவள் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று அவனை பார்க்க வேண்டும் என எண்ணியவளை ஒரு நிமிடம் பார்த்தவன் அவனின் மனதில் புகுந்து கொண்டாள். எண்ணங்களில் கலந்தும் போனாள். தன் அண்ணனின் மனைவி இவளை நான் கண்ட மேனிக்கு பார்ப்பதோ, அவளை ஸ்பரிசிக்கவோ கூடாது, ஒதுங்கிவிட வேண்டும் என அவள் உள்மனம் போராட, ஆனால் அவன் மனதையும் மீறி அவளின் கண்களை கண்டவன் அவனின் ஆழ் மனதுக்குள் வந்து தஞ்சமடைந்து கொண்டாள். எங்கே நம்மையும் மீறி அவளை அடைய மிருகமாக மாறி விடுவோமோ என நினைத்துதான் அவன் அவளை ஒதுங்க நினைத்தான். ஆனால் முடியவில்லை. விதுலனை காரணம் காட்டி அவள் இங்கேயே இருப்பேன் என சொன்னதும் அவன் மறுப்பு தெரிவித்து போ என துரத்தும் எண்ணமாக இருந்தான். ஆனால் அவளின் கண்ணீர் அவனை மனம் இலக வைத்துவிட்டது. தாய் மனம் பாடுபடும் போது எந்த ஆண் மகனாக இருந்தாலும் கொஞ்சம் மனம் இறங்கத்தான் செய்வான். அவனும் செய்தான். ஆனால் முழுக்க முழுக்க அண்ணன் மகன் விதுலனுக்காக. தகப்பனை இழந்து விட்டது அக்குழந்தை. அவனுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து பார்த்து கொள்வேன். ஆனால் எனக்கு கல்யாணமானால் வருபவளும் அவனை ஏற்றுக்கொள்வாளா? முதலில் இந்த மைத்ரா ஏற்றுக்கொள்வாளா? கண்டிப்பாக மாட்டாள். அதனால் அவளை சரி, என் வீட்டில் நீ இருக்கலாம் என்று சொன்னான். மதிய வேளையில் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவனின் அரைக்கதவை படார் என்று திறந்து கொண்டு ஒரு பெரியவர் ஒருவர் வந்தார். நெத்தியில் பட்டை, கழுத்தில் தங்க சங்கிலி, கையில் பிரேஸ்லெட், விரல் முழுக்க மோதிரம் என்று பக்கா கிராமத்து ஆளை போல காட்சியளித்தார் அவர். செய்வது எல்லாம் மேல்நாட்டு தொழில். ஆனால் நடை, உடை, பாவனை அனைத்தும் தமிழ்நாட்டை போன்ற பாணியில் இருப்பார். அவர்தான் மைத்ராவின் தந்தை, இறந்து போன சௌந்தர்யாவின் அப்பா. மாப்பிள எனக்கு கோபமாக பேசினார். அவரின் வருகையை கண்டு எந்த சலனம் இல்லாமல் அப்படியே இருந்தான் மாறன். சொல்லுங்க என்றான். என்ன மாப்பிள, வீட்டில் அந்த சிறுக்கையை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்களாமே, செய்தி வந்தது. மைண்ட் யுவர் டங். அவன் என் அண்ணன் மனைவி, பார்த்து பேசுங்க. எனக்கு கோபமாக பேசினான்.
என்னவோ அவளை யாரேனும் ஏதேனும் சொன்னால் இவனுக்கு பத்தி கொண்டு வந்தது. நான் பார்த்து பேசுறது இருக்கட்டும் மாப்ள, அவளை பார்த்து பேச சொல்லுங்க. வாட் நான்சென்ஸ்? என்ன பேசுறீங்க? அவன் என்ன பேசினா? என்ன சொல்றீங்க? மாப்ள, அது மாப்ள என்று இழுத்து சொன்னபடியே அவன் அமர்ந்திருக்கும் எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்தவர், மாப்ள, அந்த பொண்ணு நம்ம மைத்ராவை கை நீட்டி அறிய போயிட்டா. என்ன என அவனை கொஞ்சம் அதிர்ந்து போய் கேட்க, ஆமா மாப்ள, அது என்னமோ என் பொண்ணு அவளை வேலை சொல்லியிருக்கும் போல. அதுக்கு என்கிட்டயே வேலை சொல்லுவியா, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. என் பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. என் அக்காவோட இடத்துல நீ இருக்கன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா, கல்யாணமாகி 8 வருஷம் அங்கேயும் குழந்தையும் இல்லை, அப்படிப்பட்டவளை மலடின்னு தான் சொல்லுவாங்க, யாரும் மனைவின்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு பிள்ளைய கொடுத்த நான் தான் முதல் மனைவி, எனக்கு தான் முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லிருச்சு மாப்பிள. இப்ப வந்தவ உங்க அம்மாவுக்கு நேரா பார்த்துக்கிட்ட உங்க அண்ணியையே இப்படி பேசுறா. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என் பொண்ணு உங்க வீட்டுல வாழ வரப்போறா. எப்படி பேசுவா? பார்த்து நடந்துக்கோங்க. நான் வரேன் தம்பி என்று பட்டாசை கொளுத்தி போட்டு விட்டு போய்விட்டார். உடனே வீட்டிற்கு கிளம்பி அவளை உண்டு இல்லைன்னு ஆக்க வேண்டும் என நினைத்தான். ஆனால் அதற்குள் வேலை வந்துவிட வேலையை பார்க்க போய்விட்டான். வீட்டிற்கு போனதும் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்க வேண்டும் என நினைத்தவன் அதற்கு நேர்மாறாய் நடந்து கொண்டான். தாம் எதற்காக வந்தோம், என்ன பேச வந்தோம், ஆனா என்ன பேசிட்டு இருக்கிறோம், அவள் பேசின பேச்சுக்கு அவளை கழுத்தை பிடித்து வெளியே அனுப்பிவிடலாம் என்று எண்ணி இருந்தான். ஆனால் எல்லாம் வேறு விதமாக போய் முடிய மண்டையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். அவள் ஒரு ஓரமாக ஒரு கழித்து உட்கார்ந்திருக்க அவனோ அவள் கழுத்தில் இருந்த தாலியையே பார்த்து கொண்டிருந்தான். மௌனமாக அழுது கொண்டிருந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கவும், சார், உங்க மனசுல 1000 கேள்விகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க உரிமை இல்லை. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், விதுலன் உங்க அண்ணனுக்கு பிறந்தவன் தான். அதுல எந்த சந்தேகமும் பற்றாதீங்க. ஏன்னா இந்த கேள்வியை தான் உங்க வருங்கால மனைவியும் கேட்டாங்க. அதான் உங்களுக்கும் இதை தெளிவுபடுத்தினேன். விது தனியா தூங்கிட்டு இருக்கான், எழுந்தா அழுவான். நான் வரேன் சார் என்று அவள் விருட்டென கிளம்பி சென்றுவிட அவனோ வெறித்த பார்வையை நிலத்தில் சிந்தியபடி அமர்ந்திருந்தான். சார், சார், சொக்கனின் குரல் தான் கேட்டது. வா உள்ள என்றான். சார், ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சார், டைம் ஆச்சு, போகணும் என்றான். மணியை பார்க்க அது 9 தாண்டி சென்றிருந்தது. இத்தனை நேரம் இப்படியே அமர்ந்திருந்தோம் என்று நினைத்தவன், சரி வரேன், நீ போ என்று கிளம்பி குளித்துவிட்டு கீழே இறங்கி வர குழந்தைக்கு விளையாட்டு காமித்துக் கொண்டிருந்தாள் கனி. என் வாழ்க்கையில விளையாடிட்டு குழந்தையோட விளையாடுறியா ராட்சசி என்று அவளை திட்டிக் கொண்டே போனான். ஆனால் இப்போது அவளது கழுத்தை பார்க்க தாலி இல்லை. பழையபடி ஒளித்து வைத்துக் கொண்டாள். சாப்பிடாமல் வேலைக்கு சென்று விட்டான். மீட்டிங்கை ஏதோ பேருக்கு என்று அட்டன் செய்தான். வேலையே ஓடவில்லை அவனுக்கு. மனதில் ஒருநிலைப்படுத்த அவன் எவ்வளவு பாடுபட்டான். ஆனால் அவனுக்கோ அது முடியாமல் போனது. அவள் சொன்ன வார்த்தைகள், அவள் கழுத்தில் இருந்த தாலி மட்டுமே அவன் மனதில் வந்து வந்து போக அருகில் இருக்கும் பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினான். கோபம், வெறுப்பு, யாரோ ஒருவனுக்காக என்னை வேண்டாம் என்று சொன்னவனின் மீது பொறாமை என அனைத்தும் ஒன்று சேர சிகரெட்டை பற்ற வைத்தான். 1, 2, 3 என எண்ணிக்கை போய்கொண்டே இருந்தது. ஆனால் அவனது மனதில் அவள் முகம் போகாமல் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள். ஏண்டி ஏண்டி என் வாழ்க்கையில வந்த? என் அண்ணனுக்கு முன்னாடியே நீ என்னை பார்த்துருக்க கூடாதான்னு எத்தனை முறை எனக்குள்ளேயே சொல்லியிருப்பேன். ஆனாலும் நீ உன் வாழ்க்கையை இழந்துட்டு விதவையா இருப்பதை பார்த்து உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், உன்னை திருமணம் செஞ்சு கொள்ளலாம்னு இருந்தேன். அப்படி செஞ்சாவாது என் மனசுல உள்ள நீ எனக்கு முழுசா சொந்தமா மாறுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ வேற எவனோ ஒருத்தனை மனசுக்குள்ள நினைச்சு அவன் கட்டின தாலியை கழுத்துல வாங்கிட்டு என்னை வேணாம்னு சொல்ற. என்னால முடியல. மாற்றான் தொட்டதும் மல்லிகை பூதான் நீ. ஆனா நீ எனக்கு வேணும்னு தோணுது. என்ன ஒரு முட்டாள்தனம், முட்டாள்தனம், முட்டாள்தனம் இல்லை, பாவம், பாவம். அதே பாவத்தை தானடி என் அண்ணனுக்கும் நீ செய்கிற. கிராதகி, துரோகி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உடம்பை எடுத்துக்கோன்னு சொல்லி என் அண்ணனையும் மயக்கி போட்டியா? அப்போ உன் மனசு என்ன பெரிய சி, சொல்லவே நாக்கு கூசுது. என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணியிருக்க, எனக்கு இந்த உண்மை தெரியாம மறைச்சிருக்க. எப்படி ஒரு பொண்ணால இப்படி இருக்க முடியும்? மனதை கொடுத்த ஒருவனிடம் மட்டும்தானே அவள் உடம்பையும் கொடுப்பா. அப்போ என் அண்ணனுக்கு முந்திய நீ விரிச்சிட்டு உன் காதலனுக்கு காதலோட சேர்த்து, ச்சே, என்ன மாதிரியான பொண்ணு நீயே. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை இனி நான் தொடரதே பாவம். என் அண்ணனுக்கு துரோகம் பண்ண உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. பாவமா இருக்க,
சின்ன வயசு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கணும். இப்படிப்பட்டவ என் விதலனுக்கு அம்மாவா இருக்கக்கூடாது. நான் வீட்டை விட்டு துரத்துனா நீ போக மாட்டல. இனி நீயாவே என்னால் இந்த வீட்லேயே இருக்க முடியாது, நான் போகிறேன்னு உன் வாயாலே சொல்ல வைக்கிறேன். என்னைய விடுங்கன்னு உன்னை கெஞ்ச வைக்கிறேன். கெஞ்ச வைப்பான் இந்த மாறன். எதுக்காகவும் என் முடிவிலேருந்து மாறாமல் இருந்த என்னை மாத்தினல, உனக்கு இருக்குடி என்று அவளை மேலும் பச்சை பச்சையாக திட்டியவன் வீறு கொண்டு வேகமாக பாருக்கு போனான். நன்றாக குடித்துக் கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டே இருந்த சொக்கன், சார் போதும் சார், வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றான். என்று தள்ளாட்டத்துடன் அவனை பிடித்து கொண்டே வந்தவனை தூரத்தில் இருந்தபடியே மைத்ரா கவனித்தாள். ஏய் சொக்கன், விடு, அவரை நான் கூட்டிட்டு போறேன், நீ வண்டியை எடு. அவளை பார்த்து முறைத்தான் சொக்கன். யூ ராஸ்கல், என்னடா மறைக்கிற, விட அவர என அவளிடமிருந்து மாறனை பிடித்து கொண்டவள், போ, என்ன பார்க்கற, போய் வண்டியை எடு என்று காரில் ஏறி அமர்ந்தாள். அவளின் தோள் மீது சரிந்து விழுந்தவன் கொஞ்சம் எட்டி பார்க்க அவனுக்கு கண்களில் கனிகா தெரிய, ஹே ஹனி, நீயா, நீ எப்படி வந்த என்று குளறலுடன் வந்தது வார்த்தைகள் ஒவ்வொன்றும். அவன் நினைத்து சொன்னது கனியை, ஆனால் அருகில் இருப்பது மைத்ரா என தெரியாமல் போனது அவனுக்கு. சொக்கனுக்குமே ஆச்சரியம்தான். என்னடா பஜாரிய பார்த்தாலே அவ வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு, அவ வந்தா வேலையா இருக்கிறேன்னு சொல்லிடு, அவ வந்தா என ஏதேதோ காரணங்கள் சொல்லி அவளை போக சொல்லுவான் மாறன். சொக்கனும் கம்பீரமான மனிதன், கேவலம் இந்த எலிக்குட்டிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாய் உள்ளது. எல்லாம் சௌந்தர்யா அண்ணியை சொல்லணும், போனதான் போனாங்க, சத்தியம் பத்தியம்னு வாங்கிட்டு போயிட்டாங்களே என பெருமூச்சுடன் அவளை துரத்தி விடுவான் அவனும். ஆனால் இன்றைக்கு ஹனி பனின்னு இருக்கிறாரே, குடிச்சதுனால இருக்கும் என அவனுக்கு அவனே சமாதானம் செய்து கொண்டு வண்டியை எடுத்தான். வாசலில் அவனுக்காக காத்திருந்தாள் கனிகாஸ்ரீ. அவனுக்காக என்று சொல்ல முடியாது, முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும் என அவனுக்காக காத்திருந்தாள். வண்டியை விட்டு கீழே இறங்கியவன் தள்ளாட்டத்துடனும் அவனை தாங்கி பிடித்து கொண்டும் வந்தாள் மைத்ரா. வாசலில் அவள் இருப்பதை பார்த்ததும், ஹனி நீ இங்க இருக்க, அப்போ என்ன என்று மைத்ராவை பார்த்தவன் முகத்தை சுளித்தான். ஏய் குடிகாரி, நீயா என்னை கூட்டிட்டு வந்த என்று அவளுக்கு பட்டப்பெயரை ஒன்று வைத்திருந்தான். அதை வைத்து கூப்பிடவும் அவளோ என ஆக்ரோஷமாக பார்க்க, ஐயோ பஜாரி, டே சொக்கா பஜாரிடா, போக சொல்லடா இவள என்று சொன்னான். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் கத்தியே விட்டான். மேடம் போங்க மேடம், அவர் கத்துறாரு, அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது, ப்ளீஸ் போங்க மேடம். யூ இடியட், உனக்கு இருக்குடா ஒரு நாள் என்று கோபமாக திட்டிவிட்டு அவளும் தள்ளாட்டத்துடன் சென்றாள். பின்ன அவள் அடித்த சரக்கும் அவளுக்கு வேலை காமிக்காமல் இல்லை. ஹே ஹனி பேபி என்று அவளின் மேலேயே விழுந்தான். கனிக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. சொக்கனை பார்க்க அவனோ இதோ என்று அவன் மாறனை பிடித்து கொண்டான். டே விட்றான, ஹனி நீ வா, நம்ம மேலே போலாம் என்று அவளை தாங்கி பிடித்து கொண்டான். சொக்கனோ என்னவென்று புரியாமல் அவளையே பார்க்க, நீங்க போங்க, நான் அவரை மேலே அழைச்சிட்டு போறேன் என்றாள். அவனை அறைக்குள் போட்டவள் மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு அவன் போட்டிருந்த ஷூவை கலட்டினாள். அவனை சரியாக படுக்க வைத்துவிட்டு ஏசியை ஆன் செய்துவிட்டு போர்வையை போத்தி விட்டவள் போக ஒரு அடி எடுத்து வைக்க அது முடியாமல் போனது. அவளின் முந்தானை முழுவதும் அவன் பிடியில் இருந்தது. எனக்கு பசிக்குது என்றான். அவள் உடனே கீழே போய் 4 தோசை வார்த்து சட்னி எடுத்துக்கொண்டு போயினாள். இந்தாங்க சாப்பிடுங்க என்றாள். ஊட்டி விடுடி என்றான். ஏன் உங்களுக்கு கை இல்லையா? எனக்கு யாருமே இல்லை ஹனி என முகத்தை தொங்க போட்டு கொண்டான். அவளும் பதறி போனாள். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்றவள், நீ இருக்க மாட்டியா? அவளோ திருவென முளைத்து, உங்களுக்கு உங்கள் பையன் விதலன் இருக்கான், யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க என்றாள். சரி விதலனை கூப்பிடு, அவன் எனக்கு ஊட்டி விடட்டும். அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றானது. விதலன் சின்ன பையன், அவன் எப்படி உங்களுக்கு ஊட்டி விட முடியும்? அவனுக்கே ஒரு ஆள் ஊட்டி விடணும் என்றாள். அப்போ நீ ஊட்டி விடு என்றான். அவளோ இல்லை என மறுப்பாக தலையசைத்து விட்டு தட்டை அவனிடம் கொடுத்து விட்டு செல்ல போக அவளின் கையை பிடித்தான். ஒரு அம்மாவா எனக்கு ஊட்டி விட மாட்டியா என்றான். காலையில் அவளை என்னவெல்லாம் பேசினான். ஆனால் இப்பொழுது தாயாக அவளை பார்க்க ஆரம்பித்து விட்டானே, இது எந்த வகையில் கொண்டு போய் சேர்ப்பது? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அவன் பார்வையில் அவளுக்கு எந்த தப்பான நோக்கம் தெரியவில்லை. மாறாக மாறன் மீது அவளுக்கு கழிவிறக்கம் தோன்றியது. இத்தனை பணம் காசு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பே இல்லாமல்
உறவே இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்றாகி போனது அவன் வாழ்க்கை. அது உண்மைதானே? அவளை அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வர தோசையை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட்டு அவன் உறங்கிவிட்டான் என தெரிந்ததும் அறையை சாத்திவிட்டு வெளியேறினாள். ஒரு நிமிஷம் நில்லு. அவள் பார்க்க சொக்கன்தான் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். நீங்களா? ஆமா, நானேதான். யார் நீ? எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்த? உன் நோக்கம் என்ன? அத்தியாயம் 8. யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உன் நோக்கம்தான் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு கனிகா விதிர்த்து போனாள். என்ன பேசுறீங்க என்று ஒரு சந்தேக தோரணையுடன் முகத்தை வைத்துக்கொண்டு பேசினாள். உன் போக்கு சரியில்லை, அதான் கேட்டேன். ஏன் போக்கு சரியில்லையா? நான் என்ன தவறா நடந்துக்கிட்டேன் என்றாள். ஆமா, நீ தவறாதான் நடந்துக்கிட்ட, அதான் கேட்குறேன் என்று மாறனுக்கு விசுவாசமான வேலைக்காரனாய் பதில் சொன்னான் சொக்கன். இங்க பாருங்கண்ணா, நான் உங்க முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படி ஒரு நிலைமையில வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல என அவள் சொல்லி முடிக்க சொக்கனோ மேலும் அவளை புருவ முடிச்சுடனே பார்த்தான். நேற்று அவளுக்காக இறக்கப்பட்ட அதே மனம்தான் இன்று அவளை சந்தேக கண்ணுடன் பார்த்தது. அவனை பொறுத்தவரை ஏற்கனவே கார் விபத்தில் தன் மூத்த முதலாளியை பறிகொடுத்து விட்டோம். நம் 2வது முதலாளியான நெடுமாறனை நாம் விடக்கூடாது. அவரின் கடைசி காலம் வரை இருக்க வேண்டும். இந்த உடலும் சரி உயிரும் சரி மண்ணில் போகும் வரை அவருக்காக காவலாக காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என முடிவெடுத்தான். அதை நடைமுறைப்படுத்தவும் செய்தான். ஆனால் அவனின் மனதில் இரக்கம் இல்லாமல் இல்லை, பாசம் இல்லாமல் இல்லை. கனிகாவிடம் தனி பாசம் வந்துவிட்டது அவனுக்கு. அண்ணா என்று அவள் கூறிய காரணத்தினாலா, இல்லை அவர்கள் வீட்டு வாரிசை பத்திரமாக பார்த்து இத்தனை இன்னல்களுக்கும் நடுவே இங்கு அழைத்து வந்ததன் காரணத்தினாலா என கேட்டால் அவனுக்கே விடை தெரியாது. நீ 1000 சொல்லு, எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் சாமி என்னும் விதத்தில் நடு இரவை என்னும் பாராமல் அவளை நடுஹாலில் வைத்து கேள்வி துணைகளை தொடுத்துக்கொண்டே போனான். என்ன சொல்லி இவரின் சந்தேகத்தை தீர்க்க என்னும் ரீதியில் அவள் கையை பிசைந்து கொண்டிருந்தாள். அண்ணா, நான் போகட்டுமா? போறியா? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போமா. என்ன பதில் வேணும் உங்களுக்கு? இல்லை, உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பதில் சொல்லணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறேன். ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். இங்கே பாருங்க, உங்கள் முதலாளி எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாருன்னு உங்களுக்கே தெரியும் தானே. பசின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சோறு கேட்டா சாப்பாடு போட மாட்டோமா? அதான் உங்கள் சாரு கேட்டாரு, நான் செஞ்சேன். அவர்கிட்ட பேச போய் அவர் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு, மனசு கேட்கல, அதான் என சொல்லிவிட்டு அவள் முன்னேற, ஒரு நிமிஷம் என அவளும் முகத்தை சுளித்து கொண்டாள். என்ன என்பது போல் அவள் பார்வை இருக்க, எல்லாம் சரி, ஏன் நீ ஊட்டி விடணும் என்றான். ச்ச, அடுத்தவர் அருகில் என்ன நடக்கிறது என எட்டி பார்க்கும் பழக்கம். என்னதான் நாகரிகம் வளர்ந்து விட்டது, மக்கள் நாகரிகமாக வளர்ந்து விட்டார்கள் என நினைத்தாலும் இந்த பாலும் புத்தி போகுதா? ச்ச என்ன நினைத்தாள். ஆனால் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஒரு அம்மாவா ஓட்டிவிட்ட, இது போதுமா விளக்கம்? இன்னும் வேண்டுமா என சொல்லிவிட்டு அவளது அறைக்குள் சென்றவள் கதவை படீரென அடைக்க அந்த சத்தம் அவன் காதில் வந்து அறையாமல் கன்னத்தில் வந்து அரைந்ததை போல இருந்தது. அதன் பின் வந்த நாட்களில் சொக்கன் அவளோட பேச்சில் கண்ணியமாக நடந்து கொண்டான். நாட்கள் கழிய மாறன் அவளை பார்க்காமலே நாட்களை கடத்தினான். அவளை பார்ப்பதை தவிர்த்தான். இன்னும் சொல்ல போனால் அவள் தன் வீட்டில்தான் இருக்கிறாள் என மறந்தும் போனான். இல்லை, உண்மை அதுவல்ல. மறந்து போக முயற்சி செய்தான். ஆனால் அது அவனின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தாள். அவளின் சிரிப்பு சத்தம், கொலுசொலி, கண்ணாடி வளையல்கள் ஒளி, குழந்தையுடன் அவள் விளையாடும் போது அவள் பேசும் மழலை பேச்சு அவன் காதில் ரெங்காரமாய் கேட்க, கனி என கத்தினான். பொருட்களை உடைத்தான். அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவளின் கழுத்தில் உள்ள தாலி அவளுக்கு உன்னதமாய் தெரிய அவனுக்கோ அவனின் உயிரையே யாரோ வேரோடு எடுப்பது போல இருந்தது. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட வேண்டும் என நினைத்தான். ஆனால் அவளின் திருமுகத்தை தினம் ரசிக்க வேண்டும். அவளில் அவன் கலக்க வேண்டும். பல பல எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்தான். இது எப்படிடா முடியும்? கஷ்டம்தான், நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க. மனம் பித்தாய் அலைந்தான். 6 அடி ஆனாய், ஆஜானு பாகுவாய் வளம் வந்தவன் என்று இவளால் எதையோ பறிகொடுத்தவன் போல மாறிப்போனான். அவனின் வலிக்கு வழி தேடி அலைந்தான். இறுதியாக ஒரு முடிவெடுத்தான். அதை செய்து காட்ட அவளிடமே தஞ்சம் புகுந்தான். அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வந்தவன் கனியை தேடிக்கொண்டிருந்தான். அவளோ தோட்டத்தில் உள்ள பூக்களை ரசித்துக் கொண்டிருந்தாள். அருகில் அவளது மகன் விதுலன் விளையாடி கொண்டிருக்க அவனையும் பூக்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். மெல்லிய நீல வண்ண நூல் புடவையில் தேஜஸ் அழகுடன் பொலிவாக இருந்தவளை அள்ளி அணைக்க தோன்றியது. கனிகா அழைத்தது அவனே. அவனின் குரல் கேட்டு கண்கள் மின்ன பார்த்தவள் ஒரு நொடியில் எங்கோ பார்ப்பது போல மறைத்து கொண்டாள்.
அவளை ஏறெடுத்து பார்த்தவன், உன்கிட்ட பேசணும் வா என்றான். விதுலன் என அவள் இழுக்க, அவனுதான் வா என்றான். அவனை எடுத்துக்கொண்டு அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவள் சென்றாள். அறைக்கு சென்ற மறு நிமிடம் கதவை சாத்தினான். அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான். அவளுக்கு என்னவோ போல் இருக்கவும் விதுலனை இறுக்கி அணைத்து கொண்டு, என்ன விஷயம் சொல்லுங்க சார். அவளின் அருகே வந்தவன் அவள் மறைத்து வைத்திருந்த தாலியை கையால் எடுத்தான். சிறு தங்கம் கொண்ட மஞ்சள் கயிற்றால் கட்டப்பட்ட தாலியை பார்த்தவன், இது என் கையால் நான் கட்ட வேண்டிய தாலி, ஆனால் என மனவேதனையுடன் பார்த்தான். அவன் பேர் என்ன என்றான். அவளுக்கு புரியவில்லை. யார் பேரு? அதான் உன் கழுத்துல தொங்குதே இந்த தாலி, அவனோட பேரு என்னன்னு கேட்ட என்று சொன்னவன் அவள் தாலியை வெறுத்து பார்க்க, அவர் பேரு வசீகரன் என்றாள். வசீகரன் என இழுத்தவன், வசீகரன் பேர்லேயே வசியம் வச்சிட்டான், அதான் உன்னை வசியம் பண்ணிட்டானோ என்றான் குத்தலாக. இல்லை, அவர் வசியம் பண்ணல, அவருக்கு எனக்கு கிடைச்ச வரம் என்னும் போது அவள் கண்களில் நிறைய காதலும் ஏக்கமும் நிரம்பி வழிந்தது. அதை அவன் பார்க்காமல் இல்லை, அவன் விழிகளிலும் வழி வராமல் இல்லை. இத்தனை காதலை கொடுத்தவன் இப்போது எங்கே என்ற கேள்வி அவன் மனதில் வர அவன் நேரடியாக கேட்டே விட்டான். இப்போ அவர் எங்க இருக்காரு? அது அவள் திணற என்றான் நக்கலாக. மேலும் அவன், எங்க போயிருப்பான்? இப்படி ஒரு நடத்த கெட்டவளோட வாழ்றதுக்கு வாழாம ஓடியே போயிருப்பான். அவன் உன்னை நேசிச்சான், நீயும் அவனை நேசிச்சியா? கண்டிப்பா இருக்காது. என் அண்ணனை பார்த்ததும் உனக்கு பணம் பித்து தலைக்கேறி போய் என் அண்ணனை வளைச்சு போட்டுட்ட. அவனையும் அதோகதியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட. என் அண்ணன் இறக்கவும் அவனை மறுபடியும் உன் வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கிட்ட. அவன் உன்கிட்ட என்னை சந்திக்க சொல்லி என்கிட்ட இருந்து பணத்தை வசூலிக்க சொல்லியிருப்பான். முடிஞ்சா சொத்தை எழுதி வாங்கு அப்படின்னு கூட உன்னை தூதி அனுப்பியிருப்பான். முடிஞ்சா அவனோட நீ படுக்கவும் செய்யணும் சொல்லியிருப்பான். என்ன, நான் சொன்னதெல்லாம் சரிதானே மேடம் என ஒரு சில நிமிடங்களில் அவளுடைய மொத்த ஜாதகத்தையும் கரைத்து குடித்து உமிழ்ந்து விட்டான் மாறன். அவனின் பேச்சில் சிலையென நின்றவள் ஏதும் பேச தோன்றாது அவனையே பார்த்து கொண்டிருக்க, மேலும் அவளை இன்னும் நெருங்கினான். உறங்கிய குழந்தையை வாங்கி படுக்கையில் கிடத்தினான். தூங்கும் குட்டி அழகனிடம், உன் வாழ்க்கையில நீ யாரை வேணும்னாலும் நம்புடா, ஆனா இந்த ஒழுங்கம் கெட்டவளை மட்டும் நம்பாத. அவ வளர்ப்புல இனி நீ வளரவும் வேண்டாம். என்னடி பாக்குற, போடிங்கிறது என்றான். அவள் எந்த பதிலும் பேசாமல் அவனையே வெறித்து பார்த்தாள். சரிங்க சார், நான் போயிடுறேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி தர முடியுமா என்றாள் பயத்துடன். சத்தியமா? உன்னையே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இதுல சத்தியம் வேற பண்ணி தரணுமா? இவ்வளவு தூரம் யார்கிட்டையும் நான் இவ்வளவு தூரம் பேசினதே கிடையாது. ஆனா என்னை உன்கிட்ட நிறைய பேசுற மாதிரி வச்சுக்கிட்ட. ஷட் என காலை உதறினான். என்ன சொல்லு என்று கைகளை கட்டிக்கொண்டான். வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் என் மகனை பார்க்க நீங்க அனுமதி தரணும். பார்த்துட்டு போயிடுவேன், அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன். இதுக்கு மட்டும் எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், வேற ஒண்ணுமே வேணாம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதான் சத்தியம் பண்ண சொல்லி கேட்குறேன் என அவள் கையை நீட்டினாள். அவளின் கரத்தின் மேல் அவன் கரம் தொட்டு அழுத்தியவன் அவளை தனக்குள் இழுத்து கொண்டான். பெண்ணை பார்த்தால் புத்தி தடுமாறி போகும் ஆண்களுக்கு, அதுவும் குறிப்பாக தான் ஆசைப்பட்ட அல்லது காதல் பயப்பட்ட அல்லது கட்டிய மனைவியை இப்படியாக பல பார்க்கும் போதோ அல்லது நெருங்கும் போதோ அவர்களையே அவர்கள் இழந்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலைக்கு மாறன் போனான். என்னை விட்டு போறியா கணே? போகாதனே, நீ இங்கே இரு. யார் அந்த வசி? அவன் உனக்கு வேண்டாம். உன் குழந்தை உன்னோடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அந்த வசிக்கு தேவையான எல்லா படத்தையும் நான் தரேன். அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறேன். நீ என் கூடவே இருந்துரு. அவன் கட்டிய தாலியை தூக்கி போடு. நான் போடுற தாலியை வாங்கிட்டு என் சாம்ராஜ்யத்துக்கே ராணியா வளவாடி. என்னால் முடியல, உன்னை பார்க்காம உன்னை நெருங்காம இருக்க முடியல. இதோ இந்த வாசம் எனக்கு வேணும்னு தோணுது. உன் உடம்பு மனசு எல்லாமே எனக்கு வேணும்னு தோணுது. ப்ளீஸ் என்னை கெஞ்ச வைக்காத கனி, நீ எனக்கானவ, புரிஞ்சுக்கோ என்று கெஞ்சினான். எனக்கே அசிங்கமாக இருக்குடி, என் தகுதியை மீறி அவதூறாக செயல் செய்கிற. என் அண்ணன் பொண்டாட்டி நீ. நிலவரம் புரியுது, ஆனால் மனசு ஏற்றுக்க மறுக்குது. அண்ணன் இப்போ உயிரோடு இல்லை. இனி உனக்கு நான், எனக்கு நீன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ வசி கசின்னு எவனோ ஒருத்தன் கையால் வாங்கின தாலியை உன் கழுத்தில் வாங்கிட்டு அவனுக்காக உயிரையே விடுற. கிடைக்கிற நல்ல வாய்ப்பை தவற விடாத கனி. ப்ளீஸ் டோன்ட் கோ அவே, ஸ்டே இன் மை லைஃப். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது அவனுக்கு? இவ்வளவும் நான் பேசிட்டு இருக்கிறது யாருக்காக? உனக்காக, எல்லாமே உனக்காக. அவனின் பேச்சில் சிறிது நேரம் சிலையாக இருந்தவள், என்ன சொல்ல வரீங்க? என்ன போகவும் சொல்றீங்க, உங்க கூட இருக்கவும் சொல்றீங்க. நான் வாழவா இல்லை சாகவா?
இதோ எனக்கும் இதே நிலைதான். உன் கூட வாழவும் முடியாம சாகவும் முடியாம நான் போராடுறேன். அந்த தாலியை கழட்டி போடுடி. நான் இருக்கேன் உனக்கு. அவனை மறந்து என்னை ஏத்துக்கோ. அவனை வினோதமாக பார்த்தாள். நெருங்கி இருந்த அவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். வெளியே தொங்கிய தாலியை பார்த்தாள். அவனையும் பார்த்தாள். பெண் அவளது ஜாக்கெட்டுக்குள் மறைத்து கொண்டாள். முடியாது, நான் அந்த வீட்டை விட்டு போறேன். நான் சொன்ன ஒரு வாக்கை மட்டும் நிறைவேற்றுங்க, அது போதும், நான் போயிடுறேன் என சொல்லி முன்னேறியவளின் கையை பிடித்து இழுத்து இடையோடு சேர்த்து கொண்டான். நான் அவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நீ என்னடானா நான் போறேன்னு சொல்ற? அவனை மறந்துரு, என்னை மணந்துக்கோ என்று கர்ஜனையாக சொன்னான். எப்படி மறுக்க முடியும்? அவர் என்னில் கலந்தவர். அவர் இல்லாம நான் இல்லை. என் மரணத்துல கூட அவரை மறக்க மாட்டேன். என் காதல் மரணத்தையும் வென்றுவிடும். அவரை மறக்க மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. எனக்கு விடுங்க என்று அவனை தள்ளி விட்டு போனாள். கதவை திறக்கும் போது, அத்துணை காதலா, அத்துணை அன்பா, இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளா? யார் அந்த வசி? அவனை பார்த்தே ஆகணுமே என்னும் எண்ணம் அவனின் மனதில் உதிக்க, அதே நேரம், அப்போ நீ அண்ணனுக்கு உண்மையா இல்ல, வெறும் பணத்துக்காக தான், அப்படித்தானே என கோபமாக கேட்டே விட்டான். ஆமா, உங்க அண்ணனை என் பண தேவைக்கு பயன்படுத்திக்கிட்ட. தேங்காய் உடைத்ததை போல அவள் பதில் சொல்லிவிட்டு செல்ல, அவனுக்கோ என்ன அடுத்து பேசுவது என்று தெரியாமல் சிலையாக மாறிப்போனான். சிறிது நாள் கழித்து கனியுடன் கடைசியாக பேசிய மாறன் அதற்கு வந்த நாட்களில் பிறகு எப்போதும் போலவே இருந்து கொண்டான். அவளை ஒரு வேற்று ஆளை பார்ப்பது போல பார்த்து வைத்தான். அவள் இருக்கும் இடத்தில் வருவான் போவான், ஆனால் பேச மாட்டான். உறக்கம் தொலைத்தான். விதுலனை தூக்கி கொண்டு போய் அவனது அறைக்குள் வைத்து உறங்குவான். கனியும் எட்டி பார்த்துவிட்டு சென்று விடுவாள். ஒரு சில நேரம் விதுலனுக்காக காத்திருப்பாள். இரவில் கண் முழித்தாள். என்ன செய்வது? அம்மா என தேடுவானே, அப்போது நான் இல்லை என்றால் அம்மா என்று அழுவானே. பலவித யோசனைகளுக்கு சென்றவள் இது சரி வராது என மாறன் அறையின் வாயிலிலேயே அமர்ந்து கொள்வாள் பேதை. இது மாறனுக்கு தெரிந்தாலும் கண்டும் காணாமலும் விட்டு சென்று விடுவான். அவனின் மனதில் சிம்மாசனம் போட்டு அவளையே ஆட்சி செய்து கொண்டிருந்தாள். வீட்டை விட்டு துரத்தவும் முடியாமல், அவளை தன் கூட வைக்கவும் முடியாமல் அவனை மிகவும் அலைக்கழித்தாள் கனி. இப்படியே போனால் எங்கே தான் பைத்தியமாகி விடுவோமோ என்று பயந்தே போனான். சரிவர வேலை செய்ய முடியவில்லை. ஏற்கனவே தொட்டதற்கெல்லாம் கோபம் கொண்டு அலைபவன் இவளின் வருகையால் அவன் பைத்தியமாகி அலுவலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரிடமும் எரிந்து விழுந்தான். சொக்கனோ அவனின் நிலையை கண்டு அதிர்ந்து போனான். இவரின் கோபம் இவருக்கே யமனாக போய்விடுமோ என பயந்தான். அந்த நாளும் வந்தது. ஒரு நாள் மாறன் அவன் போக்கில் வேலை செய்து கொண்டிருக்க தலைவலி வந்தது. இருக்க அது அதிகமாகிக் கொண்டே போனது. முடிந்தவரை போராடி பார்த்தவன் ஒரு கட்டத்தில் முடியாமல் போகவும் அறையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் நொறுக்கி போட்டான். அறையின் சத்தம் கேட்டு சொக்கன் வர அங்கே பொருட்கள் எல்லாம் சிதைந்து போய் நொறுங்கி போயிருந்தது. சாரை காணோம் என அவன் தேட போக அவனோ அறையின் உள்ளே இருக்கும் சுவற்றை குத்தி கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு அங்கே போக அவனின் செயலில் நிலை குலைந்து போனான் சொக்கன். ஐயோ சார், சார், என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க என்று கேட்டான். என்ன பைத்தியமாக்கவே ஒருத்தி வந்திருக்கா. அவளை கொன்ன கூட என் ஆத்திரம் அடங்காது, போட தள்ளி என்று மீண்டும் சுவற்றை குத்தினான். கையில் ரத்தம். தலையில் தீர முடியாத வின் வின் என்ற வழி எல்லாம் அவனுக்கு ஒன்று சேர்ந்து அவனின் வாயில் இருந்து பொன்மொழிகளாக கேட்க சொக்கனோ யாரை திட்டுகிறார் என புரியாமல் பயத்துடன் பார்த்தான். சார், சார் என மீண்டும் அழைப்பு. அவன் காதில் கேட்கவே இல்லை. அவனின் கை முஷ்டையில் இருந்து குருதியாக போய்க் கொண்டிருந்த ரத்தத்தை பார்த்து பயந்து போனான். இதுவரை அவனின் கோபம் கொண்டால் என்னவெல்லாம் செய்வான் மாறன் என்று கணித்து வைத்திருந்த சொக்கனுக்கு இன்று அவனின் நடவடிக்கையை பயத்துடன் பார்த்தான். சார், போதும் வாங்க என்றான். போதுமா? போதுமானுக்கு பத்தாது. அவ வேணும். எனக்கு மட்டுமே அவ வேணும். என்னவளா எனக்குள்ளேயே புதஞ்சு சாகணும் என்று மயங்கி விழுந்தான். 6 அடி ஆண்மகன், பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரே தலைவன், ஆணழகன் நிலத்தில் சரிந்து விழ சொக்கனின் சப்த நாடியும் அற்று போனது. உடனே மருத்துவமனைக்கு அழைத்து போனான். அவனுக்கு பல சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது. 3 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மருத்துவர்கள் வெளியே வர அங்கே சொக்கன் இருந்தான். நீங்க? மருத்துவர் கேள்வியாக வினவ, நான் அவருடைய என ஒரு நொடியில் திணறியவன், அவரு என் அண்ணன் சார் என்றான். கம் டு மை ரூம் மிஸ்டர் என்று சொன்னவர் அவரது அறைக்கு செல்ல அவனும் பின்னே போனான். மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? சொக்கன் சார். சொக்கலிங்க சார் என எச்சில் முழுங்கினான். என்ன சொல்ல போறாரு என பயத்துடன் சேரின் விளிம்பை பிடித்து அமர்ந்திருந்தான். மிஸ்டர் சொக்கலிங்கம், உங்கள் அண்ணனோட வாழ்நாள் காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஒரு 6 மாதம் வரை தான் உயிரோடு இருப்பார். அதுக்கு பிறகு என்ன சொல்ல சொக்கனோ, ஏய் டாக்டரு
என அவனின் கழுத்தை பிடித்திருந்தான் சொக்கன். அத்தியாயம் 9. ஏய் டாக்டர் உன்னை என அவரின் கழுத்தை பிடித்து நெருக்கினான். நர்ஸ், நர்ஸ், ப்ளீஸ் யாராவது வாங்க, ஹெல்ப் மீ என அவர் கெஞ்சியே விட்டார். ஆனால் யாரும் வரவில்லை. ஐயோ தம்பி, என்னை விடுப்பா, என்னை விடு என்று அவனிடம் மன்றாட நிலைமையை புரிந்து கொண்டவன் அவரை விடுவித்தான். யோ டாக்டர், என்ன நினச்சிட்டு இருக்க நீயே? என் சாரை பற்றி என்ன சொன்ன என மீண்டும் கோபமாக கேட்டான். தம்பி, அவருக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா என்று பயந்தபடி கேட்டார். எங்கள் சாருக்கு நான் மட்டும்தான் சொந்தம். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்றான். இங்க பாருப்பா, நான் சொல்றது நிஜமாலுமே உண்மை. தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க. நீங்கள் இவ்வளோ எமோஷ்னல் ஆனா எப்படி நான் சொல்ல வந்ததை முழுசாக சொல்ல முடியும்? சரி சொல்லுங்க. சற்றே நிதானத்திற்கு வந்த சொக்கன் இருக்கையில் அமர்ந்த மருத்துவரையும் கை கட்டி அமர சொன்னான். உங்கள் சாருக்கு மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவருக்கு தலைவலி வரும். இருக்க இருக்க வலி அதிகமாகி அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாமல் கூட போகும். நாளடைவில் இது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அவருக்கு தேவை இப்போ நிம்மதி மட்டும்தான் என்றார். அனைத்தையும் பொறுமையாக கேட்டவன் அருகில் இருந்த இன்னொரு மருத்துவரையும் பார்த்தான். சார், இதை குணப்படுத்த முடியாதா என்றான் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு. முடியும், நிச்சயம் முடியும். அவர் எதையோ தேடுறாரு. அந்த தேடல் என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் அவ்வளோ டோஸ் கொடுத்து தூங்க வச்சோம். அவர் இலான்னு ஒருத்தரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க யாரு என்னன்னு கேட்டு அவங்கள இவர் கூட பேச வைங்க என சொல்லிவிட்டு சில மாத்திரைகளை கொடுத்து விட்டு நீங்கள் அவரை அழைச்சிட்டு போகலாம் என சொல்லிவிட்டு சென்று விட்டனர். சொக்கனுக்கோ என்ன செய்வது என்றானது. இலாவா? நான் எப்படி அவங்கள தேடுவேன்? யார் அது என்று குழம்பி போனான். கடவுளே, என் ஆசானை காப்பாற்று. அவர் இல்லாம நான் இல்லை என்று மனமுருக வேண்டினான் கடவுளை. மாறனின் அறைக்கு சென்ற சொக்கன் சார் என்றான். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா சொக்கா என்றான். ஒரு கணம் அதர்ந்தே போனான் சொக்கன். சார், என்ன சார் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்னதான் ஆச்சு சார் உங்களுக்கு என்றான் பரிதவிப்புடன். விடுடா, இது ஒரு நாள் வலியோட நிற்க போகிறதில்லடா, பல நாள் வலி. என் மரணம் வர இந்த வலி என்னை தொடரும். உனக்கு சொன்னா புரியாது. முதல்ல இங்கிருந்து போ என்றான் கோபமாக. சார், சார், உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? நான் வரல. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்க விடு. போ. இல்லை சார், நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். விதுலனை பார்த்தா நீங்கள் சரியாகிடுவீங்க. வாங்க போகலாம் என்று அவனின் கையை பிடித்து இருக்க அவனோ உடம்புப்படியாக அமர்ந்திருந்தான். சொக்கா என கத்தினான். ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியாடா மூதேவி என்று அசிங்கசிங்கமாக திட்டினான். போடா நாயே என்று அவனை விரட்டினான். அவனும் வேறு வழி இல்லாது வெளியேற போக சொக்கா என்று மீண்டும் கர்ஜனையுடன் குரல் எழுப்ப சார் என்றான் அதிர்ந்தபடியே. நான் சொல்லும் ஒரு நபரை பற்றி விசாரி. எனக்கு அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் என்று வசீகரனின் பெயரை சொன்னான். தஞ்சாவூர், இதுதான் அவனோட ஊர். போய் விசாரி, குயிக் என்று அவனை அவசரப்படுத்தினான். சரிங்க சார். யார் அது, என்ன, எதற்கு என்ற கேள்வி அவன் மனதில் தோன்றினாலும் கேட்கும் நிலைமையில் அவன் இல்லை. சொல்லக்கூடிய நிலைமையில் அந்த கர்ஜனை கொண்ட சிங்கம் மாறனும் இல்லை. எதுக்கடா வம்பு என அவன் பாட்டுக்கு செல்ல, டே சொக்கா, அவன் முகத்தை கூட எனக்கு காமிக்காத. எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடு. அத்தோட அவன் கனிகாவின் புருஷனாய் என்பதை தெளிவுபடுத்திக்கோ. அது உண்மைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவன் தலை பூமியில் விழணும். சிவந்த விலைகளுடன் கண்களில் பழி உணர்வுடனும் சொன்ன மாறனை பயம் கொண்டு நடுங்கியபடியே பார்த்தான் சொக்கன். சார், அவன் கனியோட யூ இடியட். இங்கே பாரு, உனக்கு நான் எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே கேள்வி கேட்காத. அவ புருஷன்தான் இவனா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது கொலை பண்ணு. தட்ஸ் இட் என்று சொன்னவன் அவன் கையில் மாட்டியிருந்த வெண்பெண்ணை எடுத்து தூர எறிந்துவிட்டு சென்றே விட்டான். அட பாவி, ஏதோ கறிக்கடைக்கு போய் தலையை வாங்கிட்டு வா, குழம்பு வைக்கலான்னு சொல்றது போலவே இருக்கே இவர் பேசிட்டு போறது. கனி, ஓ, அந்த கனிகா பொண்ணதான் சாரு கண்ணின்னு கூப்பிடுறாரா? என்னதான் நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. அப்போ நம்ம விஜயமாறன் சார் கனிக்கு யாரு? அவங்க தானே இவங்களுடைய செகண்ட் ஒய்ஃபு. டேய் சொக்கா, உனக்கு வர அதே யோசனை தான் படிக்கிற எங்களுக்கு தோணுது. இந்த ரைட்டரை ஏதாவது கரலாக்கட்டை இருந்தால் கொண்டு வந்து அடிக்கணும். தலையும் புரியாம வாளும் புரியாம கதை எழுதுது. ஐயோ என தலையில் அடித்து கொண்டு ஓடினான். ஞாபகம் இருக்கட்டும், சொன்னதை செய்யுது என பணத்தை கையில் கொடுத்தான். சொக்கனோ விழித்தெறித்து வெளியே வந்து விடும் போல அதை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் இருவரும் வர அவனின் வரவுக்காக காத்திருந்தாள் கனி. அவனை பார்த்ததும் விதுலனை கையில் எடுத்துக்கொண்டு அவன் பெண்ணை நடக்க அவனோ எதுவும் கண்டு கொள்ளாதபடி நடந்து அறைக்கு போனான். அவளும் பின்னே சென்றாள். என்ன என ஒற்றை வார்த்தை.
இத்தனை நாட்களில் அவன் அவளிடம் இப்படித்தான் பேசுகிறான். சார், அது என்ன சொல்லு, ஏன் இழுக்கிற? எனக்கு நிறைய வேலை இருக்கு என சட்டையை கழட்டி இடுபோரம் ஒரு துண்டை மட்டும் மாட்டிக்கொண்டு அவளை பார்க்க, அவளோ விதுலனை படுக்கையில் வைத்துவிட்டு அவனை இருக்க அணைத்து கொண்டாள். அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்தான், ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் ஆகலை. எதுக்கு என்னை இப்படி கட்டிப்பிடிக்கிற? முதல்ல தள்ளிப்பொடி என்று அவளை தள்ளி வைத்தான். ஆனால் அவளோ மேலும் அவனை ஆற தழுவிக்கொண்டாள். கொஞ்ச நேரம் இப்படியே என்ன இருக்க விடுங்க, எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, அதான் என்று அவனை தழுவினாள். அவனுக்கோ அவள் அவன் மீது படர்வது ஒரு பக்கம் சுகமாகவும் ஒரு பக்கம் அருவருப்பாகவும் உணர்ந்தான். தள்ளிப்பொடி, என்னைய சாவடிக்காத. என்கிட்ட வாழவும் மாட்ட, ஆனா எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயப்பட மட்டும் செய்வ. உன்னைய என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. என்னை டார்ச்சர் பண்ற. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கு பிறகு நீ முழுசா எனக்கு தான் என்று அவளை இறுக்கி அணைத்தான். இதழில் வன்மையாக முத்தம் வைத்தான். அவனை தள்ளிவிட முயற்சிக்க அவனோ அவளின் இடையை லாவகமாக இறுக்கி பிடித்து கொண்டான். அவளை எங்கும் நகராதபடி இறுக்கிக் கொண்டான். கண்களை பக்கவாட்டில் திருப்பி பார்க்க விதுலன் விளையாட்டு சாமானம் வைத்து விளையாடி கொண்டே தூங்கிவிட வசதியாய் போனது என நினைத்து அவளது சேலையை அவிழ்த்தான். புதிதாய் பூத்திருந்த மாம்பிஞ்சை அவன் கைகளையும் மீறி பிதுக்கியிருக்க அதை கண்ணார ரசித்தவன் அவள் காதருகில், ஆளுதாண்டி உள்ளே இருக்க, முன்னாடி என்னடி இப்படி பெருசா வச்சிருக்க என்றான். அவளு திகைத்து போய் பார்க்க சட்டென்று அவனை விட்டு பிரிந்தாள். சீலையை எடுத்து போட்டுக்கொண்டாள். இதே வார்த்தையை அச்சு பிசராமல் அன்று வசி கேட்க இவள், அதெல்லாம் அப்படிதான், இது ஹார்மோனல் சேஞ்சஸ் வசி என்று அவள் சொல்ல சினங்களுடன் அன்று கூடலில் அவன் அவளிடம் நாடிய போது பேசிய வார்த்தைகள் என்று இவன் வாயில் கேட்க ஐயோ என நெஞ்சை பிடித்து கொண்டாள். திரும்பி நடக்க ஆரம்பிக்க அவளது முந்தானை சேலையை பிடித்து உருவினான். அவள் அதை அவனிடம் கொடுத்துவிட்டு, தாங்க ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலுடன். நீயா கிட்ட வந்த? எனக்கு நல்லா மூடேற்றி விட்டுட்டு இப்ப போனா எப்படி குட்டிமா? வந்து மாமனோட சூட்டை தணிச்சிட்டு போ, சீலையை தர என்றான். மீண்டும் அதே வார்த்தை பிசராமல் ஒவ்வொன்றும் வெளியே வர காதை இரண்டும் மூடிக்கொண்டாள். அவனை நெருங்கியவள் அவனிடமிருந்த சீலையை பிடுங்க, முடியாது, இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு போ என அவன் சூட்சமத்தை காட்டி சொல்ல அவளோ பயந்து நடுங்கி போனாள். முடியாது என அவளை இழுத்து அணைத்து கொண்டான். என்ன, உனக்கு தெரியாதா? ஐயோ! கண்களை மூடிக்கொண்டு அவள் வெளியேற போக அவனோ அவளை பிடித்து கொண்டான். என்னால் போக முடியாது, என்னை குளிக்க வச்சுட்டு போடி. முடியாது, நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா? நீங்களே குளிச்சுட்டு பாங்க, போங்க என்று அவளும் வெளியேற அவனின் உடம்பு பிடிக்குள் அவளை மாட்ட வைத்தான். அவளும் வேறு வழி இல்லாது அவனை குளிக்க வைத்து டவலை அவன் தலையில் வைத்து தேய்த்துவிட அவன் பார்வை அவளின் முன்னழகு வனப்பை பார்க்க நாவினை சுவை கூட்ட பார்த்து கொண்டே இருந்தான். அவனின் பார்வை தன்மேல் வேறெங்கோ பதிவதை புரிந்தவள் டவலை அவன் கையில் திணித்துவிட்டு செல்ல அவளை பெண்ணிருந்து வெற்று மார்புடன் அவளின் பின்முதுகோடு இறுக்கி அணைக்கப் போனவன் துவண்டு போனாள். உணர்ச்சியை கட்டுப்படுத்த உதட்டை கடித்தாள். அவனிடம் விலக போக அவனோ அவளை முன்னிறுத்தி, இன்னைக்கு மட்டும் டி, ப்ளீஸ் டி, நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், ப்ளீஸ் டி என்றான். அவள் அதிர்ந்தே போயிட்டாள். என்னைய ஏன் குட்டிமான கூப்பிடுறீங்க? என்னைய ஏன் நெருங்குறீங்க? என்னைய ஏன் உயிரோட வச்சு சாகடிக்கிறீங்க? என்னைய ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? என் வசி பேசிய அனைத்தும் ஒரு வார்த்தை கூட மாறாம அவர் போலவே பேசுகிறீங்களே, செய்கிறீங்க. என்னால் முடியல, என்னைய விடுங்க, எனக்கு நரக வேதனையாக இருக்கு, விடுங்க என்ன, நான் போகிறேன் என்று அவன் கைப்பிடியில் இருந்து அவள் விலகினாள். எங்கே போகிற? எங்கே போகிறேன்? உங்களுக்கு என்ன, ஆளை விடுங்க சாமி, என்னால் எதுக்கு மேலே முடியாது என்று வேகமாக அவளது நடையை கூட்டி நடக்க போனவளை மீண்டும் அவன் வலிய கரம் அவளை பிடித்து அவன் மார்போடு இணைத்து கொண்டது. முடியாது, உன்னை நான் விட போகிறதில்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அவளை ரசித்தபடியே கூறினான். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸா என்றால் புரியாமல். இருவர என்றவன், உன் வசிய கொல்ல ஆள் அனுப்பிட்ட. சொக்கன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவான். இன்னும் ஒரே நாள் அவன் சோழி முடிஞ்சது, அப்புறம் இந்த தாலியை கழட்டிட்டு நான் கட்டுற தாலியை வாங்க தயாராக இருக்குட்டிமா என்று அவன் சொல்ல பெண்ணவளுக்கோ என்ன பேசுவது என தெரியாமல் மிரண்டு கொண்டிருந்தாள். கொல்ல போறீங்களா? தாராளமாக கொண்டுக்கோங்க, ஆனால் அவர் உங்ககிட்ட சிக்க மாட்டாரு. ஐயோ ப்ளீஸ், அவரை விட்டுடுங்க, நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறேன், உங்கள் மனைவியே வாழுறேன், அவரை விட்டு பிரிஞ்சிட்றேன் என்று சொல்லுவாள் என எதிர்பார்த்தவனுக்கோ அவளின் இந்த பேச்சு வியப்பை அளிக்காமல் இல்லை. நாள் ஒரு வீதமாக அவள் அவனை கொள்கிறாள், ஆச்சரியமூட்டுகிறாள், குழப்பமடைய வைக்கிறாள். அவளையே கூர்ந்து பார்த்தவன் இவளை இன்னும் நாம நிறைய ஸ்டடி பண்ணணும் போலையே என தனக்குள்ளே உரைத்தவாறு, இப்ப நீ என்ன சொன்ன என அவன் கேட்க
அதற்குள் அவனின் போனிற்கு அழைப்பு வர அதை காதில் வைத்தவன், சொல்லு சொக்கா என்றான் அவளை பார்த்து கொண்டே. சார், வசீகரன ஒருத்தர் இல்லவே இல்லையாம் என்றார். மீண்டும் அவளை துளைத்த பார்வை. என்ன சொல்ற முட்டாள் என்றான் கோபமாக. ஆமா சார், வசீகரன் ஒருத்தர் இங்க வாழவே இல்லை. ஆனா சார். என்னடா இழுக்கிற, சொல்லு. சார், அவருக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லை. குறிப்பா கனிகாவை பத்தி கேட்டேன். என்ன ரெஸ்பான்ஸ்? நோ ரெஸ்பான்ஸ் சார். கனிகாவா, அது யாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன இழுக்கிற, சொல்லு. சார், அவருக்கு முக்கியமான ஒரு நபரை நான் இப்போ பிடிச்சி வச்சிருக்கேன். அவர் பேர் துருவன். வாட்? துருவா? யார் அது? அந்த வசியை பற்றி தெரிஞ்ச ஒரே நபர் அவன் மட்டும்தான். ஸோ அவனை விசாரித்தேன். ஆனால் நோ யூஸ். என்னடா சொல்கிற? முனையில் இருக்கும் சொக்கனுக்கு எப்படி சொல்வ என மொழி பிதுங்கி சொல்லிவிட்டான். சார், வசீகரன் இறந்துட்டானா? அவர் இல்லையா? வாட் ரபிஷ்! என்னடா உளற? அவன் வாழவே இல்லைன்னு சொல்கிற. என்னமோ ஒருத்தான் அவன் உயிரோட இல்லைன்னு சொல்கிற. வாட் இஸ் திஸ்? என்றான் கர்ஜனையாக. கண்கள் சிவந்து போனது. முகம் கருத்து போய் கால்கள் நிலையில்லாமல் அலைய, நீ அந்த துருவனை அழைச்சிட்டு வா, மற்றதை நேரில் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, ஓகே சார், நான் வச்சிடுறேன் என ஃபோனை அடைத்து விட்டான். தலையை பிடித்து கொண்டான். படுக்கையில் அமர்ந்தான். ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க அவளும் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். வசின்னு ஒருத்தன் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்னடானா அவன் கட்டிய தாலின்னு சொல்கிற. என்னடி நாடகம் ஆடுற? என்னதான் உன் திட்டம்? சொல்லுடி என்று அவளை நெருங்க. எனக்கு எந்த திட்டமும் இல்லை. அவர் கண்டிப்பாக இருக்காரு, இன்னும் இருப்பாரு. என்னால் திருப்பி உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது என அவள் பேச பேச குழந்தை சினுங்கியது. அவனை கையில் எடுத்துக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். அடுத்த நாள் பொழுது புலர தூக்கம் இல்லாமல் அலைந்தபடியே கிடந்த மாறன் எப்போது வருகிறான் என அவனுக்கே தெரியவில்லை. மெல்லமாக கண்களை திறக்க வெளிச்சம் அறை முழுவதும் விசாலமாக பரவி இருப்பதை பார்த்தான். மணியை பார்க்க 11 என இருக்க பதறி அடித்து எழுந்தான். வேக வேகமாக குளித்து புறப்பட்டு கண்ணில் தன்னவளை நிரப்பிக் கொண்டு வயிற்றை நிரப்பாமல் அவன் வெளியேறி இருந்தான். அலுவலகம் வந்தவன் அவனது அறைக்கு சென்று காஃபி ஒன்றை அனுப்புமாறு சொல்லிவிட்டு அவனுக்கு என்று இருக்கும் வேலையை செய்ய ஆயத்தமானான். நேற்று நடந்தவை அனைத்தும் அவன் கண்களுக்கு வர, இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் சரி வராது. ஏதோ தப்பா இருக்கு. என் அண்ணனின் ஆசை நாயகி எப்படி இன்னொருத்தன் தாலி என்று புரியாமலே இருக்க மீண்டும் மீண்டும் மன அழுத்தம் ஆக அவனுக்கு தலைவலி ஏற்பட சிகரெட்டின் உதவி நாடினான். புகையை இழுத்து இழுத்து விட்டவனுக்கு மனம் கட்டுக்குள் வர முடியாமல் பாடுபட்டது. என்னவோ இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல என மீண்டும் ஒன்றை எடுக்க அவனின் அறையின் கதவு தட்டப்பட்டது. எஸ், கமைன் சார் என அவளது பியை வந்தாள். சொல்லுங்க சொப்னா. சார், ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு கீழே ரிசப்ஷனில் நிற்கிறாங்க சார். வாட்? பொண்ணா? என்ன உளறீங்க? அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறமும் ஏன் என்றான் கோபமாக. அந்த கோபத்தில் சற்றே பயந்தவளும், சார் தெரியும் சார், ஆனால் அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பட் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. உங்களை பார்த்தே ஆகணும்னு விடாப்படியாக இருக்காங்க என்றாள். சரி, ஓகே, வர சொல்லுங்க என்றான். உள்ளே வந்த அந்த பெண்ணிற்கு எப்படியும் 25 அல்லது 26 வயது இருக்கும். கண்ணீரும் கம்பளையுமாக வந்தாள். கண்களின் கீழே கருவளையும். உடல் மெலிந்து காணப்பட்டாள். ஆனாலும் அவளின் முக லட்சணம் அவளை விட்டு நீங்காமல் இருந்தது. யார் நீங்க? என்ன வேணும்? சார் என அவன் காலை பிடித்திருந்தாள். அடுத்த நிமிடம், யாருமா நீ? இப்படி காலில் விழுகிற? முதல்ல எந்திரிங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்றான் சற்றே இலகிய குரலில். சார் ப்ளீஸ் சார், என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் என கண்ணீருடன் கேட்டாள். மகனா? யார் உன் மகன்? என்ன உளர்ற? ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து வந்திருப்பாளோ என அவன் நினைக்க, அதே சமயம், என் விதுரன் உங்கள் வீட்டில் தான் இருக்கான். அவன் ஏன் மகன். அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் 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 போயிடுறேன் திக்கி திணறி சொல்லிவிட்டாள். அவனுக்கும் ஒன்றுமே புரியாமல் பார்க்க, ஏய் என்று அவளின் கழுத்தை நெறித்தான். எத்தனை பேர் இப்படி வருவீங்க? யார் நீ? உண்மையை சொல்லு. நான் கனிகா, உங்க அண்ணனோட 2வது மனைவி. ஆனா இப்போ இல்லை, அவன் ஒரு கொலைகாரன். என் நிலைமைக்கு காரணமே அவன்தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்ப என அவள் சொல்ல, அவனும் நீ கனிகாவா அப்போ என முழித்தான். அவளின் கழுத்தை பற்றி இருந்த கை மெல்ல விலகியது. அத்தியாயம் 10. நான் தான் கனிகா என்ற வார்த்தையை கேட்ட மாறன் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான். ஆனால்
அதே நேரம் அவளிடம் கோபமாக பேசினான். உனக்கு மட்டும்தான் கோபம் எல்லாம் வருமா என்பதற்கு ஏற்ப கனிகாவும் அவனது அண்ணனை கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசியவளை என்ன என்பது போல குழப்பத்துடன் பார்த்து வைத்தான். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? அப்படியே விட்டணுவையே என்றான் கோபமாக. அவனின் கோபம் கண்டு சற்று அதிர்ந்து போனவள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள். சார் என்றாள். அவளையே பார்த்தவன், நீதான் கனிகாவா? உன்னை நான் எப்படி நம்ப என்றான். ஒரு நிமிஷம் என்று அவள் கைப்பையில் இருந்து சில போட்டோக்களை எடுத்தாள். அதை அவனிடம் காட்ட அதை பார்த்தவன் அதில் தன் அண்ணனுடன் அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் மேலும் அதில் கல்யாண போட்டோவும் இருக்க ஒரு நிமிடம் புருவத்தின் மத்தியில் முடிச்சு விழ அவளை பார்த்தவன், இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. என் அண்ணன் மிகப்பெரிய தொழிலதிபர். அதோட அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் நெட்லேயே வைரலாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் மார்ஜின் பண்ணியிருக்கலாம். ஒழுக்க மரியாதையே போயிடு. உனக்கு பணம் தானே வேணும்னா உழைச்சி சம்பாதி. அதை விட்டுட்டு இப்படி கீழ்த்தரமாக இறங்குற வெக்கமா இல்லை என்று அவளை கேட்டான். போது நிறுத்துங்க. நான் இதெல்லாம் காமிச்சா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் இதையும் பாருங்க என்று அவள் திருமண சான்றிதழை எடுத்து காட்டவும், இது வெறும் ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் என் வீட்டில் இருக்கு, இப்பவே வாங்க அதை நான் காமிக்கிறேன் என்று அவள் சொல்ல அதை பார்த்தவனுக்கோ, அப்போ வீட்டில் யாரு, அவ யாரு என்று குழம்பி போனான். ஓகே, கொஞ்சம் நம்புறேன், ஆனால் எனக்கு முழுசா நம்பிக்கை வரல என்றவன், நீ போகலாம் என வழியை காண்பிக்க பெண்ணவளோ துடித்து போனாள். அட பாவி, எத்தனை ஆதாரங்களை காமிக்கிறேன், கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறானே. மேற்கொண்டு எதை காமித்து இவன் நம்பிக்கையை நான் பெற முடியும்? ஈஸ்வரா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமி. என்னோட குழந்தை எனக்கு வேணும். இனி அந்த வீட்டில் என் குழந்தை இருக்கவே கூடாது. இருந்தால் என் குழந்தையை கொண்டாலும் கொண்டுடுவாங்க என வெளிப்பிதுங்கி கண்ணீருடன் நின்றிருந்தாள். இவள் இப்படி யோசிக்க மாறனோ, இவ கனிகானா? அவ யாரு? பேசாம இவகிட்டயே கேட்கலாமா என்று நினைக்க அதுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் அவளே கேட்டுவிட்டாள். சார், உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருப்பா. நான் அவகிட்ட தான் என் குழந்தைய உங்கள் வீட்டில் கொடுக்க சொன்னேன். யாரு? அவனும் கனிகாவா என்றான் நக்கலாக. இல்லை சார், அவ என் உயிர் தோழி இளமதி. கடைசியா நான் சாக போறேன்னு அவகிட்ட தான் என் குழந்தையை கொடுத்தேன். மாறனுக்கு குழப்பம் மேலிட ஓஹ் என பெரும் நெடுமூச்சை இழுத்து விட்டவன், ரொம்ப தெளிவா என்ன குழப்பறீங்க. நீ கனிகானா? அவ யாரு? அவ தன்னை கனிகான்னு சொன்னா. என் அண்ணனுக்கு வேற ஒரு அஃபைர் இருக்குன்னு தெரியும். அந்த பொண்ணோட பேரு கனிகானும் தெரியும். ஸோ அவ தான் கனிகான்னு என் வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். எனக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கல, உங்க 2 பேரையும் உரு தெரியாம அழிச்சிடுவேன். உண்மையிலேயே நீங்க 2 பேரும் யாரு? உனக்கும் என் அண்ணனுக்கும் எப்படி பழக்கம்? டெல்மி என்றான். அவனின் இந்த கோபத்தை கண்டவள், நீங்க அப்படியே உங்க அண்ணனை போலவே கோபப்படுறீங்க என்றாள். உங்க வீட்டில் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு இளமதி. அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தோம். நாங்கள் 2 பேருமே பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறமா நான் நர்சிங் படிக்க சென்னை போனேன். அவள் டீச்சிங் படிக்க கோயம்புத்தூர் போனா. அதுக்கு பிறகு எனக்கும் அவளுக்குமான நட்பு வெறும் ஃபோனில் மட்டும்தான் போச்சு. உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் ஆரம்பித்த முதல் சந்திப்பு. வாங்க, அவளோட காதல் கதையை சொல்லட்டும். நாம கதையின் போக்கில் சொல்வோம். திருமண மலர்கள் தருவாயா, தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி. தினமொரு கனியை தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே. நதியும் கரையும் அருகே, நானும் அவனும் அருகே. அப்புறம் கொஞ்சம் சுருதி ஏற்றி பாடடி கனி. போடி, என்னால் இவ்வளோ தான் பாட முடியும் என்று சொல்லிக்கொண்டே பின்னலிட்ட குந்தலை இழுத்து பிடித்து நன்றாக கொண்டை ஒன்றை போட்டுக்கொண்டாள். ஏண்டி, இவ்வளோ நீளமான உம்முடைய இப்படியா கொண்டைய போடுவேன்? உனக்கு என்னம்மா, நீ கால் சென்டரில் வேலை பார்க்குற, நான் நர்ஸு. ஸோ இப்படி தான் போடணும், வேற வழி இல்லை தாயி. அதுவும் சரிதான். ஏண்டி, என்னோட கேப் வரும், பேசாமல் அதில் வா. ஏன், நானும் நீ போகிற ரூட்டில் தான் போவேன், வா ஒன்றா போகலாம் என அவள் அறையில் தங்கி இருக்கும் சுனிதாக்கு சொன்னாள். சென்னையில் அவளுக்கு கிடைத்த புது தோழி, நல்ல தோழியும் கூட. ஹாஸ்டலில் இருந்து வேலைக்கு செல்கின்றனர். கனிக்கு வேலைக்கு பார்க்கும் இடத்திலேயே தங்கி வேலை பார்க்க ஹாஸ்டல் இருந்தது. ஆனால் அவளோ வேண்டாம் என சொல்லிவிட்டாள். அவளுக்கு சுதந்திரமாய் பறக்க வேண்டும், தன்னிச்சையாய் தன் தேவையை தானே செய்ய வேண்டும், உலகம் பல காண வேண்டும் என நினைக்கும் 20 வயது பெண். எனவே அவள் வெளியிலிருந்து தங்கி வேலைக்கு போய் வருகிறாள். யாரு? நீ? என்னைய? உன் ஆஃபீஸ் கேபினில்
கொண்டு போய் விட போற. எஸ் பேபி. வேணாண்டி, ஏதாவது என் வாயில வந்துட போகுது. வாயில வந்தா வாந்தி, பின்னாடி வந்தா பேதி. கரும பிடிச்சவளே. ஏண்டி, கால் சென்டர் வேலை பார்த்துட்டு என்னடி பேசுற? ஒரே கலிச்சா இருக்கு, கிறகம். ஐயா, ரொம்ப பண்ணாதிரி. சரி ஏண்டி, என் கேபின்ல போயேன் என்று அப்பொழுதுதான் தூக்கத்தில் இருந்து எழுந்தவள் கனியின் சேலையை சரி செய்தாள். ஏன் சுனிதா, உனக்கே இது ஓவரா தெரியல? உன்னோட ஆஃபீஸ் கேபின் 10 மணிக்கு வரும். நான் 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். இப்பவே மணி 7:30 ஆச்சு. அந்த சொட்டத்தல டீன் என்ன சொல்ல போறாரோ அது வேற தெரியல. சரிடி, டைம் ஆயிடுச்சு. நான் வரேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிட்டு எடுத்துட்டு போ. கேன்டீன்ல சாப்பிடாத, சரியா? சரிடி, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துப்போ. போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்த சுனிதா, நல்ல பொண்ணு. அவள் வாழ்க்கையில் ஒரே கனவு அவள் கல்யாணம் தான். அவளுக்கு ஒரு நல்ல ஆளை காமிப்பா. ஆமாங்க, நம்ம கனியோட லட்சியமே நல்ல ஒரு படித்த வேலைக்கு போகிற பெரிய குடும்பமாக உள்ள ஒரு நல்ல மனிதனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவள் வாழ்க்கையின் லட்சியமே. நல்ல லட்சியம். நெரிசல் மிகுந்த பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் வண்டிகளின் இடையூறுகளில் இருந்து ஷேர் ஆட்டோ பிடிக்க அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தாள் கனிகா. கோதுமை நிறம், அழகான லட்சணமான முகம். கல்யாண வயதிலோ அல்லது கல்யாணத்திற்கு பெண் தேடும் பெற்றோர்களோ இவளை பார்த்தால், நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மருமகள் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கோ, நமக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கோ என நினைக்க வைப்பாள் கனிகா. அவசரமாக சென்று கொண்டிருந்தவள் வழக்கம் போல அவள் எப்பொழுதும் செல்லும் பேருந்தை விட்டுவிட்டாள். ச்சே, இப்படி ஆகி போச்சே என கடிகாரத்தை பார்த்தவள், ஷேர் ஆட்டோ பிடிச்சு போயிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை என அவள் தேடிக்கொண்டிருந்தாள். சென்னையில் அவள் வேலைக்கு சேர்ந்து இத்தோடு முழுதாக 1 வருடம் முடிந்து போனது. ஆனாலும் அவளுக்கு இன்னும் மக்கள் நெரிசலில் போவது என்பது கஷ்டமாகவே இருந்தது. பிறந்தது முதல் அவள் அனாதை ஆசிரமத்திலேயே வளர்ந்து பழகியதால் அவளுக்கு இதெல்லாம் இன்னும் பழகவே இல்லை. எட்டி குதித்தாள் பள்ளிக்கூடம். அதுவும் முழுதாக +2 வரை இருக்க ஒரு சிறிய உலகத்திலேயே இருந்து பழகிக் கொண்டாள். 10 நிமிடம் காத்திருப்புக்கு பிறகு ஒரு ஷேர் ஆட்டோ வர அதில் ஏறிக்கொண்டாள். திடீரென்று பெரிய சத்தம். என்ன அது என சுதாரிக்கும் முன்னே அங்கே இரத்த வெள்ளத்துடன் ஒருவன் காரில் விழுந்து கிடந்தான். இடித்தது வேறு எந்த வண்டியும் இல்லை, நம்ம கனிகா ஏறி வந்த ஷேர் ஆட்டோவே தான். கஸ்மாளா, என்னடா வண்டி ஓட்டிக்கின்னு வர? பாரு என்னாச்சுன்னு. மச்சி, நான் சரிதாண்டா வந்த, அந்த ஆளு தான் குறுக்கால வந்து வண்டியை விட்டுட்டான். சரி இரு பாப்போம் என அந்த வண்டியின் சொந்தக்காரனை இருவரும் பேசியபடியே வெளியேறி காரில் மயங்கி கிடந்தவனை பார்த்தனர். மாப்பிள, டே மயங்கிட்டாண்டா, பார்க்க ஏதோ பெரிய வீட்டு ஆளு போல இருக்குடா மச்சான், கொஞ்சம் ஜர்க்காகுதுடா, உயிர் இக்கிதான் போய்க்கிதான்னு பாரு என்றான் ஒருவன். ஐயா பயந்தாங்கொழி, ஏறு பார்க்கதேன், டே உசுரெல்லாம் இருக்குதுடா என சொல்லியவன் சுத்தியும் பார்த்துவிட்டு ஜனக்கூட்டம் அதிகமில்லை என உறுதிப்படுத்தி கொண்டு, மச்சி வாடா நம்ம வேலையை பார்ப்போம், இங்க யாரும் அவ்வளோக்கா இல்லை, நாம வேலையை பார்க்க போவோம், வா போகலாம் என அவனை கைப்பற்றி இழுத்து கொண்டு போனான். என்னன்னா, நீங்க இடிச்சிட்டு இப்படியா போவீங்க? ஒரு ஆஸ்பத்திரியாவது சேர்க்கலாம்ல என்றாள். ஐயா தோப்பாடுறா, இங்க யாருமா, ஆஸ்பத்திரி போறது பெருசில்ல, போலீஸு கேஸ்ன்னு போகணும், நீ போறியா என்றான் தாடையை தடவியபடியே. இதுதான் விஷயமா? நான் அதை பார்த்துக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் தான் நான் வேலை செய்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன், நீங்க ட்ராப் மட்டும் பண்ணிடுங்க என்றாள். டே அதான் சமூக சேவை சொல்லுதுல, பேசாம இந்த பொண்ணு கூடவே அனுப்பி வைப்போம் என நினைத்தவர்கள் அவள் சொல்லும் ஹாஸ்பிட்டலில் வந்திறங்கினர். இந்தாருமா, இதோட உனக்கும் எங்களுக்கும் உண்டான ஜோலி முடிஞ்சது, இனி எந்த பிரச்சனைனாலும் நீ தான் பார்த்துக்கணும், எங்களை கை காமிச்சு விட்றாத, நாங்கள் புள்ளக்குட்டிக்காரவங்க, பார்த்து நடந்துக்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி சென்றனர். என்ன ஜென்மங்களோ, இவனுங்களால தான் அடிபட்டாரு, ஆனா இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம் என அந்த 6 அடி ஆண்மகனை ஸ்ட்ரெச்சர் வர வைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்தாள். என்ன கனி, இப்போ என்ன டோஸ் போட்டிருக்கீங்க? குட் மார்னிங் சார், இது சாதாரண மயக்கம்தான், அதனால எந்த டோஸும் கொடுக்க தேவையில்லை சார் என்றாள் தெளிவாக. நாட் பேட், வந்த 1 வருஷத்தில் நல்ல முன்னேற்றம் தான் கனிமா என்றான் டாக்டர் ஸ்ரீதர். நல்ல நிறம், 6 அடிக்கும் சற்று அதிகமான உயரம், கிருங்கடிக்கும் பேரழகன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெண்களை தன் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு அழகன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று கனிகா இங்கு வந்தாலோ அன்றிலிருந்து அவளை தன்னவளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என மனதில் ஆசை கோட்டையை காதல் கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இதை அறிந்த கனிகா, உங்களுடைய கோட்டையில் வசிக்க நான் வரப்போவதில்லை என சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவனும் இவளை விடாமல் துரத்தி கொண்டுதான் உள்ளான். சார் ப்ளீஸ் சே கனிகா, டோன்ட் சே கனி ஆர் கனிமா என்றாள் அவளும் நாசுக்காக. என்று புருவம் 2ஐயும் மேலே தூக்கியவன் அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவன்,
கனிகா, உங்களுக்கு என் மேலே எந்த ஈர்ப்புமே இல்லையா? சார், சொல்லுங்க, உங்களுக்கு என் மேலே லவ் இல்லையா என்றான் காதலாக. சார் ப்ளீஸ், இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த ஈர்ப்பும் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்றவளும் இல்லை. உங்களை உங்களை சொல்லுங்க. என்னைய என்னை நெருங்கி வந்தவன் உங்களை வர்ஷா மேடம் விரும்புகிறாங்க. அவங்க உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க என்றாள் பயந்தபடியே. நான் உன்கிட்ட லவ் சொன்னா நீங்கள் எஸ் ஆர் நோன்னு சொன்னால் மட்டும் போதும். அதை விட்டுட்டு இவ லவ் பண்ணுறா அவள் லவ் பண்ணுறான்னு எனக்கு நீங்கள் ஒன்றும் ரெக்வஸ்ட் கேட்க வேணாம். அண்டர்ஸ்டாண்ட் என்றான் உருமலுடன். அவனின் கோபத்தில் பயந்தவள் என தலையை மட்டும் ஆட்டினாள். அப்புறம் இன்னொரு விஷயம் என அவளின் அருகே சென்றவன் அவளின் துடித்த இதழ்களை பார்த்தான். அதே நேரம் கதவையும் பார்க்க அது சாத்தி இருப்பதை பார்த்து பர்ஃபெக்ட் டைம் என நினைத்து கொண்டவன் மயிலை மயிலை இறக போடனா போடாதான் கனி. ஸோ நானே இப்போ இதை என அவளின் இதழை பிடித்து இழுத்தவன் அவளின் இடையில் கை வைத்து தன் பக்கம் இழுத்தான். சார், என்னை விடுங்க ப்ளீஸ், இது தப்பு என்று அவள் தடுக்க அவனோ நோ, இட்ஸ் நாட் அ ராங், இட்ஸ் லவ் டார்லிங் என அவளின் இதழின் ஓரம் குனிய அவளோ சார் என அவனை பிடித்து தள்ளியே விட்டாள். ஸ்ரீதர் அவளை பார்த்து புன்னகையுடன் கொஞ்சம் ஹோரா போயிட்டானோ? என்ன பண்ண பேபி, உன்னைய பார்த்தா என் மனசு ஒரு நிலையில இல்லையே. அதான் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உன்னை ராணியாட்ட பார்த்துக்கிறேன், ட்ரஸ்ட் மீ என்று மீண்டும் நெருங்க அங்கே இருமும் சத்தம் கேட்டது. சே, இது என் ரூம் ஒன்று நினச்சி என்ன பண்ண நினச்சேன், ஷெட் என்றான் மெல்லிய குரலில். மீண்டும் பேஷண்ட்டின் இருமல் சத்தம் கேட்க கனி, ஈவினிங் டியூட்டி முடிச்சு போகும்போது என் ரூமுக்கு வந்துட்டு போகணும், ஓகே என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். தெய்வமே, யார சாமி நீங்கள் நல்லா இருக்கணும். எப்படியோ இன்னைக்கு அந்த ஆளுக்கிட்ட இருந்து என்னைய காப்பாற்றிட்டீங்க. அப்பா, கொஞ்ச நேரத்தில் என் கற்பு என்ன ஆக இருக்குமோ. நீங்கள் நல்லா இருக்கணும் என்று தேக்குமர கட்டையாய் மாநிலத்திற்கும் சற்று குறைவான நிறத்தில் இருக்கும் அழகனாய் தோற்றம் கொண்டிருக்கும் ஆணழகனை பார்த்து அவள் மெல்லிய குரலுடன் பேச இவ்வளோ அழகா தேவதை மாதிரி பொண்ணு இருந்தா டாக்டர் இல்லை மேடம், பெரிய விஐபிங்க கூட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க என்றான். அவளோ பேந்த பேந்த விழித்தபடி அவனையே பார்த்திருக்க ஹாய், ஐ எம் விஜயமாறன், யுவர் குட் நேம் என்றான் படுத்திருந்தபடியே. சார், அப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் என அவள் இழுக்க எனக்கு தெரியும் கனிகா என கண்களை சிமிட்டி அவன் சொல்ல ஏன் பேரு? அதான் அந்த வெள்ளை பண்ணி உன்னை கனி கனிமா கனிகான்னு ராகம் போட்டு இழுத்து இழுத்து பேசினானே, அதிலையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கனிகாவோ அவனையே பார்த்திருக்க என்ன அப்படி பார்க்குறீங்க? இப்படிப்பட்ட ஆளுங்களை இழுத்து 4 அற விட வேண்டாமா? அப்படியே சிலையாட்டமாக நிற்கிறது. இப்படியே இருந்தா அப்புறம் உங்களை அவன் நல்லாவே மிஸ்பிஹேவ் பண்ணுவான். பி கேர்ஃபுல். இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் வர முடியாது. தெரியும் சார், நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் இந்த ஹாஸ்பிட்டல் டீனோட ஒரே மகன். நான் எதிர்த்து ஏதாவது பேசினா என்னைய வேற எங்கேயும் வேலை பார்க்க விடாமல் பண்ணிடுவான். கவலை தோய்ந்த முகத்துடன் பேசினாள். பெண்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் சந்திக்கும் ஒரே பிரச்சனை இந்த பாலியல் தொல்லை. இல்லை என்றால் லவ். இதை வைத்தே சில ஆண்கள் பெண்களிடம் வன்முறையை கையாளுகிறார்கள். தடுக்க முடியுமா அல்லது தவிர்க்கத்தான் முடியுமா? காலம்தான் பதில் சொல்லுமா? கேள்விகள் தான் உள்ளது, பதில் ஒருவரிடமும் இல்லை. சில பேர் நிறைய ஆலோசனை சொல்லுவார்கள், ஆனால் நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படியே செய்தாலும் குடும்பத்தை காரணம் காட்டி பல இன்னல்களுக்கு நம்மை தள்ளப்பட்டு அதில் சிக்கிக்கொள்ள செய்வார்கள். சரிங்க, ரொம்ப பேசிட்டேன், கதைக்கு போகலாம். வெரி சிம்பிள்மா, பேசாமல் நீங்கள் என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுங்க என்றான். என்ன சார், அங்கே மட்டும் எனக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா என படக்கென்று கேட்டுவிட்டாள். என்ன பொண்ணுடா என்று நினைத்தவன் நான் அங்கே எம்டி, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்றான். சார், நான் இந்த படிப்பை ரொம்ப நேசிச்சு படித்தேன், ரொம்ப பிடிச்சு போய் வேலை செய்கிறேன், மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை விட்டுட்டு உங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்க்க சொன்னால் நல்லாவா இருக்கும்? ஐ அப்ரிஷியேட் யூ, குட். நான் யார் கூடயும் இப்படி அதிகமாக பேசினதில்லை. இன்ஃபேக்ட் என் மனைவி கிட்ட கூட நான் இவ்வளோ பேசினதில்லை. ஓகே, நான் போகலாமா என்றான். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்றால் தன் மான் வெளிகளை அழகாக விழித்தபடி. ஏமா, எங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதா என்றான் குறுபாக கண்ணை அசைத்தபடி. அவனின் அசைவுகளில் சில நொடிகளில் கவரப்பட்டவள். இல்லை, பார்க்க எங்கே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். சொல்லுங்க சார், நிஜமாவே கல்யாணம் ஆகிடுச்சா என்றால் வியப்பு மாறாமல். ஆமாம், கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இந்த மருந்து வடையே பிடிக்கல, எனக்கு இப்போ ஓகே தானே, போலாமா? என்ன 5 வருஷமா என அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹலோ ஹலோ என்று அவளின் முன் சொடக்க போட்டு பேச,
சொல்லுங்க சார், என்ன சொன்னீங்க என்றாள். ம், சரியா போச்சு போ. நான் போலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு கனிகா. கனிகாவா? என்னையா சொன்னாரு? ச்சே, அந்த வெள்ளை பண்ணி சொல்லும்போது கூட எனக்கு என் பேர் இவ்வளோ அழகா தெரியல. இவர் சொல்லும்போது எவ்வளோ அழகா இருக்கு என நினைத்தபடியே, நோ சார், இப்போதைக்கு நீங்கள் போக முடியாது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். வாட்? ஸ்கேனா? நோ வே, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். நான் இன்றைக்கே மும்பைக்கு போயே ஆகணும். ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். உங்கள் டீனை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் என்றான் திமிராக. நாங்களாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் ரேஞ்சுக்கு. அவன் பேச, அப்பப்பா என்ன ஒரு கம்பீரம், என்ன கண்ணீர் பேச்சு என அவனின் பேச்சில் சித்தம் கலங்கி போனவள் இப்போதுதான் என்னவோ ஏதோ புது ஆணழகனை பார்ப்பது போல பார்த்தாள். அவள் வாழ்க்கையில் கடந்து வராத ஆண்களே இல்லை. இப்போது கூட அவளிடம் காதலை சொல்லி தனது இச்சைக்கு அவளை அடிப்பணிய வைக்க போனானே ஸ்ரீதரை விடவா? ஆனாலும் இவனை, திருமணமானவனை ஏன் கனி பார்க்க வேண்டும்? ஆசையாக ஏன் அவனில் தன் பார்வையை பதிக்க வேண்டும்? வேண்டாம், தவறு என மனதுக்கு தெரிகிறது. ஆனால் கேடுகெட்ட முறையோ, காசா பணமா? சைட் அடிடி, தப்பே இல்லை. ஏன் ஆண்கள் மட்டும்தான் சைட் அடிக்கணுமா? பெண்கள் சைட் அடிக்க கூடாதா? அடியே சைட்டடி, உன்னை யாரு வேணாம்னு சொன்னது? அதுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆனவனையா இப்படி சைட் அடிப்ப? அப்புறம் அவன் பொண்டாட்டி வழக்கமாத்த கட்டியே தூக்கிட்டு வர போறா. ஆத்தாடி, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு என எங்கோ பார்த்தபடி அவள் தன் மனதிடம் போராடி கொண்டிருக்க, ஹலோ, டீனை கூப்பிடுமா, நான் அவர்கிட்ட பேசணும் என்றான் மீண்டும். சார் சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருக்கு. நான் மட்டும் உங்களை சரியான நேரத்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலைனா இந்நேரம் நீங்கள்... சரி விடுங்க, இப்போ நீங்கள் ஓகே தான். பட் பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? அதான் ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவசரப்படாதீங்க சார் என்றாள் கெஞ்சலுடன். ஓ, நீங்கள் தான் என்னை காப்பாற்றின தேவதையா? எனக்கு ஒரு பொண்ணு காப்பாத்துச்சுன்னு நினைவிருக்கு. அது நீங்கள் தானே தெரியாமல் போச்சு. எனிவே தேங்க்யூ. அண்ட் அகைன் ஐ டாக் டு அவர் டீம் டீன் இமிடியட்லி என்றான் உருமலுடன். சார் என அவள் மீண்டும் இழுக்க, அருகில் இருக்கும் மேஜையை இழுத்து அதில் ஓங்கி குத்தியவன், ஏய், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாது. டீனை கூப்பிடு போ. அம்மாடியோ, என்ன கோபம் என்று அவள் பதறியபடியே வெளியேறினாள். ஏ கனி, எங்கடி போற? அங்க 102ல ஒரு பேஷண்ட், போய் பாரு போ என்றாள் அவளுடன் சமமாக வேலை செய்யும் ஒரு பெண். நீயே போய் பாருடி, நான் முதல்ல டீனை போய் பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு பேய் பிடிச்சுக்கோ. பேயா? என்னடி சொல்ற? ஆமாடி, அந்த 99 ரூம்ல ஒரு பேஷண்ட் இருக்காரே, அவர் டீனை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பண்றாரு. அவருக்கு ஸ்கேன் வேற பண்ணணும். ரொம்ப தான் கோவம் வருதுடி அவருக்கு. ஆமா, வராதா என்ன என்றாள் அவள். என்னடி லூசா நீ? நான் என்ன பேசுறேன், நீ என்ன அவருக்கு ஒத்து ஊதுற? ஒத்தெல்லாம் ஊதுறமா? அவர் பெரிய தொழிலதிபர், பேரு விஜயமாறன். கேள்விப்பட்டதில்லையா? ரொம்ப பெரிய ஆளோ என கண்களை உருட்டி கேட்டாள். ஆமாடி. சரி, நான் போறேன். பேசிக்கொண்டே வந்ததில் டீனோட ரூம் வந்துவிட கனியும் அவரின் அறைக்கு சென்று விஷயத்தை கூறி அழைத்து சென்றாள். விஜயனிடம் பேசிவிட்டு வெளியே வந்த அவர், கனிகா கம் டு மை ரூம் என்று அவருக்கு உத்தரவு போட்டுவிட்டு அவரது அறைக்கு சென்றார். எதுக்கு கூப்பிடுறாரு? டேய் கருவப்பையிலே, போட்டு கொடுத்துட்டியாடா? உனக்கு நான் நல்லது தானே பண்ண, இது ஒரு குத்தமா? நல்லதுக்கே காலம் இல்லை மை லார்ட் என கையை பிசைந்தபடியே விஜயனின் அறையை எட்டி பார்க்க, அவனோ வாட் என்றான் கோபமாக. நல்லதானே பேசுனா, அப்புறம் ஏன் கோபமாக பேசுகிறா? ஓரளவு தலையில் அடிபட்டதில் ஏதாவது ஆகியிருக்குமோ என தலையை பிடித்து கொண்டு டீனின் அறைக்கு சென்றாள். வாமா கனிகா, நீ ஒரு மாதத்துக்கு விஜய் சாரோட போக போகிற. சார்? ஹே கூல்மா, நான் சொன்னது அவருக்கு நர்ஸாக இருக்க போகிறீங்க. தினம் அவரோட ஹெல்த் இஷ்யூ பற்றி செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட், கிளம்புங்க. என்று வாயை பிளந்தாள்.